குழந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போதரறி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மை உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் திருவடிகளை வணங்கி முருகப்பெருமான் திருவடிகளை வணங்கி அம்மையப்பரை வணங்கி திருக்கோயில் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி திருக்கோயில் சிவாச்சாரியாருக்கும் அடியேனுடன் வருகின்றிருக்கின்ற மாணவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கலாம். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய திருவருளாலையும் குருவருளாலும் முருகப்பெருமான் அருளாலும் நாம் இன்றைக்கு 3வது நாள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். சிவபார்வதி திருமணம் பார்த்தோம் முதல் நாள். 2வது நாளில் நேற்றைய தினம் முருகருடைய அவதாரம் பார்த்தோம். இன்றைக்கு அசுரகாண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரர்கள் எப்படி தோன்றினார்கள் என்பதை சொல்லக்கூடிய பகுதி இன்றைய பாடப்பகுதி. அசுரர்கள் எவ்வாறு தோன்றினார்கள், அதாவது முருகப்பெருமான் திருவிளையாடல்கள் எல்லாம் செய்து திருச்செந்தூர் அடைந்தார்னு பார்த்தோம். திருச்செந்தூர் போய் சேர்ந்த உடனே இந்த அசுரர்களுடைய வரலாறை கேட்கிறார் இந்திரனிடத்தில். எப்படிப்பா இவங்கெல்லாம் உருவானாங்க, எப்படி இவங்களுக்குள்ள சக்தி வந்ததுன்னு அவருக்கு தெரியுது. அவருக்கு தெரியும், ஆனால் என்ன செய்கிறாரு, தெரியாத மாதிரி கேட்கிறார். அப்போ இந்திரன் வியாழ பகவானை நீங்கள் சொல்லுங்கிறார். யார் சொல்கிறா? வியாழ பகவான் முருகரிடத்தில் சொல்லுகிறார். அந்த இன்றைக்கு நமக்கு நம்முடைய பத்திரிகையில் சிவ உபதேசம்னு போட்டிருப்பாங்க. பத்திரிகையில் இன்றைக்கு தலைப்பு சிவ உபதேசம். ஏனென்றால் இந்த அசுரகாண்டத்தில் தான் கந்த புராணத்தில் அரிய உபதேசங்கள்லாம் இருக்குது. அதாவது அசுரர்கள் தலைவனாக அசுரேந்தன் இருக்கிறான். அவனுடைய மனைவி பெயர் மங்களகேசி, மகள் பெயர் சுரசை. மகள் பெயர் சுரசை என்பது பெயர். அவள் வளர்ந்து வருகிறாள். அந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் அந்த சுரசை என்பவளுக்கு பாடத்தை கற்பிக்கிறார். சுக்கராச்சாரியார் அவள் தான் சூரபன்மனுடைய தாய். யார்? இந்த சுரசை. சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு குரு வியாழ பகவான், அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியார், எல்லாருக்கும் குரு சிவபெருமான். அதான் தட்சிணாமூர்த்தி என்று சிவபெருமானை, எல்லாருக்கும் குரு சிவபெருமான். முருகனெல்லாம் எல்லாருக்கும் குருவா, கடவுள் குரு. இது மனித குரு, அது கடவுளே குருவாக இருக்கிறது. அந்த சுரசை என்ற பெண்ணுக்கு அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியார் பாடம் கற்பிக்கிறார். பாடம் கற்பிக்கும்போது மாயை என்பதை பற்றி அதிகமாக கற்பிக்கிறார். அதாவது நம்ம நேற்று பார்த்தோம், கந்தபுராணம் மந்திர அமைப்புப்படி பார்த்தா பெரிய நூல், 10,000 பாடல்கள். ஆனால் அதனுடைய கருத்து நம்ம ரொம்ப எளிமைதான். அதாவது உயிர்களுக்கு அறியாமை ஒரு குறை, 3வது நாளாக சொல்கிறோம், வினை ஒரு குறை, மயக்கம் ஒரு குறை. இந்த 3ஐயும் இறைவனோட சேர்ந்தால் விட்டுடலாம். அதுதான் சின்முத்திரை. இந்த 3ஐயும் இறைவன் கூட சேர்ந்தால் விட்டு விடலாங்கிறது தான் என்ன முத்திரை? அவ்வளவுதான். அதுதான் கந்த புராணம். அதை நம்ம விரிவாக படிக்கிறோம். அதில் இந்த ஆணவம் என்ப அறியாமையை பற்றி கற்பிக்காமல், வினையை பற்றி கற்பிக்காமல், உயிரை பற்றி கற்றுக் கொடுக்காமல், இறைவனை பற்றி கற்றுக் கொடுக்காமல் எதை அதிகமாக கற்றுக் கொடுக்கிறாரு? மாயையை பற்றி அதிகமாக கற்றுக் கொடுக்கிறார். சுக்கராச்சாரியாரிடத்திலே மாயை பற்றி அதிகமாக கற்றதுனால அவளுக்கு மாயை என்ற பெயரே வந்துடுது. யாருடைய அம்மாவுக்கு? சூரபன்மன், தாரகாசுரன், சிங்கமுகானுடைய அம்மா பேர் மாயை என்ற பெயரே வருகிறது. ஏற்கனவே அசுரர்களுக்கு நந்தி தேவருடைய சாபம் இருக்கிறது. அதை சுக்கிரர் சொல்கிறார். எப்போ ஏற்கனவே உங்களுக்கு யாருடைய சாபம் இருக்குது? நந்தி தேவருடைய சாபம் இருக்கிறது என்பதை சொல்லி, தேவர்களால் உங்களில் பலர் அழிந்திருக்கிறாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொன்னால்,
தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் நட்பை ஏற்படுத்துவதற்கு பதிலாக எதை ஏற்படுத்துகிறாரு? பகையை ஏற்படுத்துகிறார். யார்? சுக்கிராச்சாரியர். ரெண்டு பேரும் பழசெல்லாம் மறந்து போங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு? பழைய பகையெல்லாம் நினைவுபடுத்தி தேவர்கள் அழிந்ததையெல்லாம் சொல்லி, இந்த தேவர்களால் தான் உன்னுடைய தந்தையாரும் வலிமை இழந்தார், மாயை நீதான் அந்த அசுரகுலத்தை வளர்க்க வேண்டும் என்று மாயையை முன்னிறுத்துறாங்க. மாயை இடத்தில் நீதான் இந்த அசுரகுலத்தை வளர்க்க வேண்டும் என்று வேண்டுறாங்க. அப்ப காசிபர் என்ற முனிவரை மயக்கி நீ புதல்வர்களை பெற வேண்டும்னு யார்கிட்ட சொல்றாங்க? மாயைகிட்ட சொல்றாங்க. மேருமலைக்கு போகிறாள். மேருமலையில் காசிபருங்கிறவர் தவம் செய்துட்டு இருக்கிறார். அவரை மயக்கி தான் இந்த மாயை 3 அசுரர்களை பெற்றெடுக்கிறார். யாரு? சூரபன்மன், சிங்கமுகாசுரன், தாரகனை பெற்றெடுக்கிறார். அந்த மலையில் எதுவுமே கிடையாது, சும்மா ஒரு தவம் செய்கிற இடம் தான் இருக்குது. இவளுக்கு இந்த மாயை கற்றிருக்கிறதுனால இவள் நினைத்தா எதை வேணாலும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது. ஒரு சோலை, ஒரு மேடை, ஒரு நீர்நிலை, மலர்கள் இருக்கக்கூடிய செடிகள், பந்தல், இது எல்லாத்தையும் திடீர்னு தோற்றுவிக்கிறார். யாரு? மாயை. அங்கே மாயை ஒரு மலை மேலே ஏறி நிற்கிறாள். இந்த மாயை என்ற பெண் ஒரு மலை மேலே ஏறி நிற்கிறார். தவம் செஞ்சுட்டு இருந்தவர் திடீர்னு யாரை பார்க்குறாரு? அந்த மாயையை பார்க்கிறார். தவம் செஞ்சுட்டு இருந்த எந்த முனிவர்? காசிப முனிவர் மாயையை எட்டி பார்க்குறாரு. அவருக்கு பார்க்கறதுக்கு ஒரு மின்னலே தோன்றி நின்ற மாதிரி தெரியுது. மாயை என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி எதுக்கு என்ன பார்க்குறீங்க, நீங்கள் தவத்தை செய்யுங்க அப்படி வேணும்னே. அதாவது எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் வந்த மாதிரி நீங்கள் உங்கள் தவத்தை செய்யுங்க சாமி, என்ன எதுக்கு பார்க்குறீங்க அப்படிங்கிறார். அதுக்கு முனிவர் சொல்கிறாரு, உன்னை பார்த்தவரை தவம் எதுக்குங்கிறார். நேரத்தை பாருங்கள், அவருடைய நேரம். உன்னை பொறுத்தவரை தவம் எதுக்கு அப்படிங்கிறாரு. அதாவது நான் கங்கையில் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன், சாமி நீங்கள் உங்கள் தவத்தை செய்யுங்க. அது திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறாருன்னா, ஏன் சொல்லுகிறாள்னா, அப்படி சொல்லி அவருடைய கவனத்தை யார் மேல் திருப்புவது? தன்னை நல்லவள் போல் காட்டி அவருடைய கவனத்தை தன்மேல் திருப்புவது. எல்லா உலகமும் எனது. அவர் காசிபர் பெரிய ஆற்றல் படைத்தவர், நிறைய வரங்களை பெற்றவர். அவர் சொல்கிறார், நான் நினச்சேன்னா எல்லா உலகமும் இங்கே வரும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதெல்லாம் செஞ்சு தரேங்கிறார். இந்த காசிபர் நிலைமை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தவத்தில் கவனம் செலுத்துவர்கள் எதில் மட்டும் கவனம் செலுத்தணும்? தவத்தில் மட்டுமே கவனம் செலுத்தணும். இப்போ தவம்னா என்ன அப்படின்னா, அது நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க இந்தியா முழுவதும். ஆனால் முருக வழிபாட்டின்படி தவம்னா என்னதுன்னா, தவத்துக்கு 3 பகுதிகள் உண்டு. 3 பகுதி. நேற்று தான் சொன்னோம். கோயில்களாக சென்று வழிபாடு செய்யணும். அதுக்கு பரிகாரம் ஒன்றும் கிடையாது. உங்கள் பாட்டு ஒவ்வொரு கோயிலாக ஏறி இறங்கிட்டே இருக்க வேண்டியதான், யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. உங்கள் காசு, உங்களுடைய நேரம், சாமியை கும்பிடணும். ஏதாவது ஒரு கோயிலில் போய் உதவி செய்யணும், வேலை செய்யணும். அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது, பூ கட்டி கொடுக்கறது, நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே நீவா, நித்தம் என் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு வெடுக்கு விட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடிங்கிறார் அப்பர். நீ நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா டெய்லி கோயிலுக்கு போங்கிறார். நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே நீ வா, நித்தம் எம்பிரானுடைய கோயில் புக்கு. டெய்லி எங்கே என்ன செய்யணும்? இதை நீங்கள் உண்டாக்கிக்கிட்டால் போதும். நாள்தோறும் கோயிலுக்கு போகணும். ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஏதோ ஒரு வேலையை நிரந்தரமாக செய்யணும். டெய்லி பூ கட்டி கொடுக்கறது, டெய்லி கோயிலை சுத்தம் பண்ணுறது, டெய்லி கோயிலுக்கு விளக்கு வைக்கிறது, ஏதோ ஒரு வேலையை ஒழுங்காக செய்யணும், நிரந்தரமாக செய்யணும். நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயில், அந்த காரைக்குடிக்காரங்க நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய அந்த கோயில் பணியை இன்றைக்கும் செய்கிறாங்க. எங்கே? காசியில் செய்கிறாங்க காரைக்குடிக்காரங்க. காசி விஸ்வநாதருக்கு பம்பாயிலிருந்து தான் நெய் வரும். காசி விஸ்வநாதருக்கு காரைக்குடிக்காரங்க கிட்ட இருந்து தான் பிரசாதமெல்லாம் போகுது. வட இந்தியாவில் போர் நடந்தால் பஞ்சாப்காரங்க நம்மளை கொன்னுருவான்னு பயந்து நெய் கொண்டு வர்றதில்லை. ஆனால் அங்கே இருக்கிற தமிழர்கள் அல்லது அந்த சிவபக்தர்கள்
உயிரே போனாலும் எதை கொண்டு போய் சேர்த்துடுறான். ஆமாம், இந்த காசி தமிழர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி, அதாவது பஞ்சாப் நெய் வரலனாலும் சம்போ வரும். சம்போனா என்னதுன்னா, அந்த காரைக்குடிக்காரங்க காசி விஸ்வநாதருக்கு பிரசாதம் கொண்டு போது சம்போ சம்போன்னு சொல்லிக்கிட்டு போவாங்க. அதனால் அதுக்கு என்ன பேர்? சம்போன்னு பேர். எதற்காக சொன்னேன்னா, தவத்தை நம்முடைய முருக வழிபாடு மூன்றாக பிரிக்கிறது. ஒன்று கோயில் வழிபாடு, கோயிலுக்கு பணி செய்தல், இது ஒன்று. ரெண்டு பூஜை செய்யணும். இப்போ சாமி பூஜை செய்கிறாரு, என்ன செய்கிறாங்கன்னு கவனிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் அதை செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு தீபாவளி வந்தால் நீங்களா சாமி கும்பிட்றீங்கள, பொங்கல் வந்தால் நீங்களா சாமி கும்பிட்றீங்களா, தைப்பொங்கல் வந்தால் அதே மாதிரி டெய்லி கும்பிடணும் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்காக நிறையாலாம் கும்பிட வேண்டியதில்லை. பிரசாதம்னா உடனடியாக 1 கிலோ பச்சரிசி போட்டு பொங்கல்லாம் வைக்க வேண்டாம். 2 பேரிச்சம்பழம் வச்சா கூட போதும். 2 உலர் திராட்சையாவது சாமிக்கு வைக்கணும். இன்றைக்கி பாடமே அதுதான். அதாவது புண்ணியம் செய்வார்க்கு, திருமூலர் சொல்கிறார், புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. நீ சிவபுண்ணியம் செய்தவனாக இருந்தால் நாள்தோறும் உன் கையால் சாமிக்கு ஒரு பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைக்கணும், பூ வைக்கணும். இதை நீ செய்யலைன்னா நீ என்ன செய்யலைன்னு அர்த்தம்? புண்ணியம் செய்யலைன்னு அர்த்தங்கிற. அதுதான் பூஜை. அதை பூஜை செய்யணும். பிறகு ஒரு தனியாக ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து யாரை நினைக்கணும்? சாமியை நினைக்கணும். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் தவம். நீங்கள் தவம்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, உடனே சடை வளர்க்கணும், தாடி வளர்க்கணும், மந்திரத்தை வச்சுருக்கணும், கமண்டலம் வச்சுருக்கணும். அது எல்லாருக்கும் கிடையாது. அது எல்லாருக்கும் என்னது கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதுதான் தவம். அதற்கு பிறகு இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறது ஞானத்தினுடைய ஒரு பகுதி. ஞானம், நல்ல நூல்களை படிக்கணும், கேட்கணும், படிக்கணும். அதுதான் ஞானம். இதில் எந்த மாற்றமும் வைத்துக்கொள்ளக்கூடாது. கட்டாயமாக இதில் உறுதியாக இருக்கணும். காசிவர் இதில் தப்பு பண்ணார். அவருக்கு என்ன வேலை? அவருக்கு தவம் செய்கிறது தானே வேலை. யாரை கவனித்திருக்கக்கூடாது? அதுதான். அது ஒரு பாடம் நமக்கு. காசிவரே நமக்கு சொல்லித்தர்ற பாடம். மாயை அவரை பார்த்து நீங்கள் தவம் செய்யுங்க என்று சொல்லுகிறாள். திடீர்னு மறைஞ்சிட்டார். யார்? அவள் பேரே மாயை தானே, மறைந்து விட்டார். இவர் என்ன செய்கிறாருன்னா ஏங்குறாரு. சிவனை நினைத்து ஏங்குறதை விட்டுவிட்டு மாயை நினைச்சு ஏங்குறார். அப்போது திரும்பவும் மாயை வருகிறாள். இவர் சிவபெருமானை நோக்கி, சிவனே என்னை அடிமை கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கிட்டு இருந்தவர், மாயையே நீ என்னை அடிமை கொள்ளுங்கிறார். ஒரு உயிர் எப்படி மேலே நோக்கி போகும், ஒரு உயிர் எப்படி கீழே நோக்கி போகுங்கிறதுக்கு இந்த கதை நல்ல உதாரணம். என்னை அடிமை கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ மாயை சொல்லுகிறாள், நம்ம 2 பேரும் வேறு வேறு உருவங்களை மாறி மாறி எடுக்கணும், அப்போது நமக்கு பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி முதலில் காசிவர் தெய்வ உருவத்தை எடுக்கிறார். தெய்வ உருவம். அந்த உருவத்தில் ஒரே நாளில் 3 பேரும் பிறந்துடுறாங்க. முதல் யாமத்தில் சூரபன்மன் பிறந்துடுறான். அதனால தான் இது இன்றைக்குள்ள பாடமெல்லாம். நேற்று முருகர் அவதாரம், இன்றைக்கு சூரபன்மன் உங்களுடைய சூரபன்மன் பிறந்துடுறான். அவர்கள் வியர்வையிலிருந்து நிறைய பேர் தோன்றாங்க. அந்த முருகனுடைய வரலாற்றிலையும் வியர்வையிலிருந்து வீரர்கள் தோன்றிய வரலாறு பார்த்தோம். அதில் ஒரு கேள்வி இருக்குது, வியர்வையிலிருந்து எப்படி உயிர்கள் தோன்றும்? சைவ சித்தாந்தத்தில் வியர்வையில் உயிர்கள் வரும்னு இருக்குது. அதாவது நீங்கள் நம்ம பஸ்ஸில் போகிறோம், பயங்கரமான கூட்டம், யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட உரசிக்கிட்டே நின்னாங்கன்னா இதில் கடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. அது என்னதுன்னா, அந்த இடத்துல எது ஃபார்ம் ஆகிரும்? வைரஸ் ஃபார்ம் ஆகிடும். உயிர்கள் எதில் தோன்றும்? வியர்வையில் தோன்றுங்கிறது சயின்ஸ். முட்டையில் தோன்றும், விதையில் தோன்றும், கருப்பையில் தோன்றும், வியர்வையில் தோன்றும். உயிர்கள் தோன்றுகின்ற இடம் 4 என்று வேதம், ஆகமம், சித்தாந்தம் சொல்லுது. என்ன இடமெல்லாம்? முட்டையில் கருவாவது, வியர்வையில் கருவாவது, கருப்பையில் கருவாவது, வியர்வையில் கருவாக தோன்றும். அப்படி அதனால் இது சயின்ஸ் படியும் கரெக்டாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது. வியர்வையில் பல வீரர்கள் தோன்றாங்க. சிங்க வடிவம், 2 பேருமே சிங்கத்தினுடைய வடிவத்துக்கு போகிறாங்க. யார் பிறக்கிறா? சிங்கமுகன் பிறந்துடுறான் 2வது யாமத்தில். ஒரே நாள் இரவிலேயே 3 பேரும் பிறந்துடுறாங்க. சிங்கமுகன் பிறக்கிறான். 2000 கைகள். யாருக்கு? சிங்கமுகனுக்கு 2000 கைகள். அவனுடைய வியர்வையிலையும் அவங்க வியர்வையிலையும் நிறைய வீரர்கள் தோன்றுகிறார்கள். அதாவது
அதே மாதிரி யானை வடிவம் கொள்ளும்போது தாரகன் பிறக்கிறான், பல வீரர்கள் தோன்றுகிறார்கள். எனவே மாயைக்கும் காசிபருக்கும் என்ன யார் தோன்றுகிறா? அசுரர்கள் தோன்றுகிறார்கள். சூரபன்மன், சிங்கமுகன், தாரகன் 3 பேர் தோன்றாங்க. மொத்தம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வீரர்களுடைய எண்ணிக்கை 2 லட்சம். எத்தனை வீரர்கள்? 2 லட்சம் பேர் வீரர்கள் தோன்றிட்டாங்க. காசிபர் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறார். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைகளை வளர்க்கும்போது நல்லதுக்கிட்டு சொல்லி வளர்க்குறோமில்ல, அதே மாதிரி இவர் என்ன செய்கிறாரு? உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். காசிபர் மாயையிடத்தில் மயங்கினாரை தவிர நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அதற்கு பிறகு மாறிடுறாங்க. இந்த கதையில் ரொம்ப நுட்பமான கதை. நல்ல விஷயத்தை தான் சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் 3உல. இந்த இடம் கொஞ்சம் நல்ல இடம், நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடுங்க, ரொம்ப முக்கியம். அதாவது ஞானிகள் ஆராய்ச்சி பண்ண பொருட்கள் 3 தான். பதி, பசு, பாசம். ஞாபகம் வச்சுடுங்க. பதி, பசு, பாசம். பதினா இறைவன், பசுனா உயிர், பாசம்னா அறியாமை, வினை, மை. 3ஐயும் சேர்த்து ஒரே பொருள். முன்னோர்கள் எத்தனை பொருளை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க? 3 பொருள் தான். இறைவனை ஆராய்ந்தார்கள், உயிரை ஆராய்ந்தார்கள், பாசத்தை ஆராய்ந்தார்கள். பாசம் எத்தனை? 3. எதுவெல்லாம்? அறியாமை, வினை, மயக்கம். இதைத்தான் நீங்கள் வேதம் படித்தாலும் இந்த நாலேஜ் தான் வரப்போகுது, ஆகமம் படித்தாலும் இந்த நாலேஜ் தான் வரப்போகிறது, சித்தாந்தம் படித்தாலும் இந்த அறிவு தான் வரும், திருமுறை படித்தாலும் இந்த அறிவு தான் வரும். நீங்கள் கந்த புராணம் படித்தாலும் சரி, எந்த புராணம் படித்தாலும் எல்லாம் எதில் அடங்கிறோம்? இந்த 3 பொருளில் அடங்கிறோம். பாசம், பசு, பதி. இதில் என்ன சிக்கல்னா, இதில் இருக்கக்கூடிய குறைபாடு என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிற? சைவ சித்தாந்தம் சொல்கிறாங்களா? சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சரி. அதாவது இந்த 3 பொருளை தான் சைவம் ஆராய்ச்சி பண்ணுகிறது. இதையெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறா? காசிபர் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இறைவனை ஆராய்ச்சி செய்யணும், நம்மை பற்றி ஆராய்ச்சி செய்யணும், இந்த பாசத்தை பற்றி ஆராய்ச்சி. இது எதற்காக நான் இதை அழுத்தி சொல்கிறேன்னா, சிலருக்கு மாயைனா என்னதுன்னு தெரியும், வினைனா என்னதுன்னு தெரியாது. சிலருக்கு வினைனா என்னதுன்னு தெரியும், அறியாமைனா என்னதுன்னு தெரியாது. அது ஒரு நான் யாருன்னு தெரியணும். இப்போ ரமண மகரிஷி நான் யார், அதுதான் ரமணர் ஃபிலாசபி. அதுக்கு மேலேயும் சைவம் யாரையும் ஆராய்ச்சி பண்ணணும்? இறைவனையும் ஆராய்ச்சி பண்ணுது. என்னது? வினையை ஆராய்கிறது, மாயை ஆராய்ச்சி செய்கிறது, அறியாமையை ஆராய்ச்சி செய்கிறது, உயிரை ஆராய்ச்சி செய்கிறது. யாரை ஆராய்ச்சி செய்கிறது? இறைவனையும். இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அதற்கு பிறகு சிவபெருமானுக்கு 5 தொழில்ங்கிறத சொல்லி கொடுக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். வேத நெறியும் ஆகம நெறியும் ஒன்று தான். வேதத்தையும் ஆகமத்தையும் எதையுமே நம்ம குறைத்து சொல்லக்கூடாது. எவ்வளோ வேணாலும் கூட்டி சொல்லலாம். எதனுடைய மதிப்பையும் என்ன செய்யக்கூடாது? குறைத்து சொல்லக்கூடாது. எதையுமே குறைச்சி சொல்லக்கூடாது. வேதம் இறைவனுக்கு 3 தொழில் சொல்லும். படைத்தல், காத்தல், அழித்தல். ஆகமம் 5 தொழில் சொல்லும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். படைப்பவன் பிரம்மன், காப்பவன் திருமால், அழிப்பவன் ருத்திரன், எனது மறைப்பவன் மகேஸ்வரன். மகேஸ்வரா அப்படி சொல்கிறோம்ல, மகேஸ்வரன். அருள்பவன் சதாசிவன். அருள்பவன் யாரு? சதாசிவன். அப்படி 5ஆ சொல். வேதம் 3 தொழில் என்றது, ஆகமம் 5 தொழில் என்றது, திருமுறை தேவாரம் 2 தொழில் இருக்குது. திருவாசகம் 2 தொழில் தான் சொல்லுது. பந்தமும் வீடும் படைப்போன் காண்கிறார் மாணிக்க வாசகர். 2 தொழில் என்னதுன்னா, நம்ம வாழ்க்கையில் 2 பகுதி தான். ஒன்று மறைக்கப்படுகிறோம் அல்லது அருளப்படுகிறோம். மறைக்கப்படும் போதெல்லாம் பிறக்கிறோம், அருளப்படும் போது பிறவாமையை அடைகிறோம். அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது உயிர்களை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். சைவ சித்தாந்தம்னு ஒரு பாடம் இருக்குது தமிழில். ஈரோட்டில் என்னிடத்தில் ஒரு திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு 140 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 90 பேர் படிக்கிறாங்க மாதந்தோறும். அதுலேயே ஈரோட்டில் இன்னொரு வகுப்பு இருக்குது, அங்கே ஒரு 40 பேர் படிக்கிறாங்க. கரூரில் ஒரு 80 பேர் படிக்கிறாங்க. உடுமலைப்பேட்டையில் ஒரு 60 பேர் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 40-50 பேர் படிக்கிறாங்க. இதெல்லாம் சைவ சித்தாந்தம். இப்போ இவர் எதை சொல்லிக் கொடுத்தாரு?
சைவ சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுத்தார். யாருக்கு? அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அந்த சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முருக பக்தன் 8 கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். நான் அந்த 3 நாளைக்குள்ள உங்களுக்கு அந்த பதில் சொல்லி தந்துடுறேன். எத்தனை கேள்விகளுக்கு பதில் தெரியணும்? 8. மாயைனா என்ன, வினைனா என்ன, அறியாமைனா என்ன, ஆன்மானா என்ன. நமக்கு உயிர்னா என்னதுன்னு கேட்டால் தெரியாது. புரியுதா? உயிர்னா என்னதுன்னு கேட்டால் தெரியுமா? உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் உங்கள் பெற்றோர் வச்ச பெயரை சொல்கிறீங்க. அது எதற்கு வந்த பெயர்? உங்கள் உயிரை நீங்கள் அறியலைல்ல. அதை தான் சைவ சித்தாந்தம் உன்னுடைய உயிரை பற்றி தெரிஞ்சுக்கன்னு சொல்லு. அந்த உயிருக்குள் இருக்கிற இறைவனை பற்றி தெரிஞ்சுக்க. இறைவனை பற்றி தெரிஞ்ச பிறகு அவனுக்கு என்ன மந்திரம் சொல்லி கும்பிடுறதுன்னு தெரிஞ்சுக்க. பிறகு அந்த இறைவனுடைய திருவிளையாடலை தெரிஞ்சுக்க. பிறகு அந்த இறைவன் நமக்கு என்ன தருவார், மோட்சம், அதை தெரிஞ்சுக்க. 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றைதான் மாறா வினை ஏது, மற்றி வெற்றில் வேறாக நானேது நீ ஏது, நானேது நீ ஏது, நாதனிடம் அஞ்செழுத்து தானேது, தேசிகனே சாற்று. இது ஒரு சைவ சித்தாந்த மந்திரம். இப்படி ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் கேட்டோமா சார், வந்தோமா, கந்தபுராண கதை சொன்னோமான்னு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, முருகன் சம்பந்தப்பட்ட அத்தனை அறிவும் உங்களுக்கு வந்துடணும், வர வச்சிடலாம், உண்டா இல்லையா அப்படின்னு ஆசைப்படுறோம். அது இதையெல்லாம் அவர் கற்பித்து கொடுத்தார். பிறகு மார்க்கண்டேயர் கதையை சொன்னார். யாருக்கு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு. யாரு? காசிபர் மார்க்கண்டேயருடைய கதையை சொல்றார். கடக நகர் என்று ஒரு நகரம். அங்கே குச்சகன் என்ற ஒரு பிராமணர் இருக்கிறாரு. அவருடைய மகன் பேர் கௌசிகம். அவருக்கு இன்னொரு பேர் மிருகண்டுயர். மிருகண்டுயர் அதாவது, இப்போ நான் தவம் செய்கிறேன்னு வச்சுடுங்களேன். யாராவது ஃபோன் பேசுனா ஃபோன் அட்டன் பண்ணிக்கிட்டு பிறகு தியானம் பண்ணுறேன், உண்டா இல்லையா? பிறகு அந்த டைம் ஆனோட எந்திரிச்சு என்னுடைய வேலையை பார்க்குறேன். இவர் தவத்தில் உட்கார்ந்துட்டாருன்னா அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. விலங்குகள் ஏதோ பாறை நினச்சி அவர் மேலே உரசிக்கிட்டு போகுமா. மிருகங்கள் உரசுதுனால என்ன பேர்? மிருகங்கள். இந்த எருமை மாடெல்லாம் சுவரில் உடம்பை தேய்க்குதுல, அது மேலே அவர் உடம்புல தேய்க்குமா, அவருக்கு அதுவே தெரியாது. அதனால் அவருக்கு என்ன பேர்? மிருகண்டுயர் என்ற பெயர். அவர் சின்ன வயசுலேயே என்ன சொன்னார்னா, நான் சாமியாராக போக போகிறேன் அப்படின்னார் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா சொன்னார், நம்ம இல்லறத்தில் இருந்து தான் கடவுள் நெருக்கி போகணும். மனைவி, மக்கள், பிள்ளை, பேரன், பேத்தி, தாத்தா, பாட்டி, சம்பந்தி, மாமன், மாமி, சித்தப்பா, பெரியப்பான்னு எல்லாம் பார்த்தா தான் ஒன்று அதில் பிடிச்சதுன்னா அதில் இருப்போம், இல்லைன்னா என்ன செய்திருவோம், அது வேண்டாங்கிற முடிவுக்கு வருவோம். வேணும்னு சொல்கிறதுக்கும் அது வேணும், வேண்டாம்னு சொல்கிறதுக்கும் அது வேண்டும், உண்டா இல்லையா? அதாவது ஒரு கட்டடம் கட்டுறீங்க, கட்டடம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன கொடுக்குறீங்க? அந்த காங்கிரீட்டுக்கு முட்டு கொடுப்பாங்க. தமிழில் முட்டுன்னு பேர், இங்கே என்ன பேருன்னு தெரில. அந்த காங்கிரீட்டுக்கு முட்டு கொடுப்பாங்க. எத்தனை நாளைக்கு? 21 நாளைக்கு கொடுப்பாங்க. அது ஒரு முட்டு எடுக்கணும்ல. இல்லறங்கிறது முட்டு மாதிரி. ஸ்ட்ராங் ஆகிட்டுனா எதை எடுக்கணும்? முட்டை எடுக்கணும். அதனால தான் வேதத்தில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். ஒரு இந்து 4 வகையான வாழ்க்கை வாழ தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். பிரம்மச்சரியம்னா ஒரு குருக்கிட்ட போய் பாடம் கேட்கணும். பாடம் முடிந்த உடனே குரு அவங்கிட்ட கேட்பார், நேரடியாக சாமியாராக போயிடுறியா, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி சாமியாராக போறியா அப்படின்னு கேட்பார். எனக்கு கல்யாணம் பண்ண ஆசைன்னா அவங்க அப்பாவை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு அனுப்பி விட்டுருவார். சாமியாராக போக ஆசைப்படுறேன் அப்படின்னா சன்னியாசம் கொடுத்துருவார். இது நேரடி சந்நியாசம். அல்லது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம் ஒரு 50 வயசு ஆன உடனே சந்நியாசத்துக்கு தயாராகிறது. ஒரு 60 வயசுக்குள்ளே யாராக கிளம்பிடுறது. இதில் 4 ஸ்டேஜ் ஒரு இந்துவினுடைய வாழ்க்கையில். நம்ம கடைசி வரைக்கும் எதிலே இருக்கிறோம்? கிரகஸ்தத்திலே இருக்கிறோம். அதனால தான் அமைதி வாழ்க்கையில் போகுது. கடைசி வரைக்கும் எதிலே இருக்கிறோம்? கிரகஸ்தத்திலே அழுந்தி கிடக்கிறோம். அது சாமியை தேடுறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. கோயில் போக நேரம் கிடைக்க மாட்டேங்குது, சஷ்டிக்கு போக நேரம் கிடைக்க மாட்டேங்குது. எதுக்கே நேரம் சரியாக இருக்குது? இதற்கே நேரம் சரியாக இருக்குது. இதற்கே நேரம் சரியாக இருக்குது. அப்படியே வீட்டில் யாராவது தீவிரமாக சாமி கும்பிட்டுட்டா அவரை வரவேற்கிறதும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் எல்லாருமே காசு, துட்டு, பணம், வீடு, காரு, பங்களா, செல்ஃபோனு, ஏடிஎம் கார்டு, ஆதார் அட்டை, இதில் மட்டுமே கவனம். யார் மேலே கவனம் இல்லை. ஒரு வீட்டில் ஒரே ஒருத்தர் மட்டும் சாமி மேலே கவனமாக இருந்தார். எப்போ பார்த்தாலும் என்ன செய்வார்னா அப்படி அமைதியாக உட்காந்து
ஏதோ சரவணபவ, சிவன் மந்திரம், விநாயகர் மந்திரம், ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். வீட்டில் எல்லாரும் வேலை செஞ்சு யாராவது ஒருத்தர் வேலை செய்யலைன்னா டென்ஷன் ஆயிடுவோம்ல. அவர் மனைவி டென்ஷன் ஆயிடுச்சு. நிறைய வேலை சொல்லி பார்த்தது. அவர் மனைவி வந்து சிலிண்டர் வாங்கிட்டு வாங்க, சிலிண்டரு இதுக்கு போக சொல்லிச்சு, போகலை. ரேஷன் கடைக்கு போக சொல்லிச்சு, இது போகலை. பேத்தியை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கொண்டு விட சொல்லிச்சு, அதுக்கும் போகலை. டென்ஷன் ஆகி என்ன படிச்சதுன்னா, அந்த பக்கத்தில் ஒரு கரும்பு காடு, ஒரு கரும்பை ஒடிச்சு நங்குன்னு அடி சாத்திட்டு யார அந்த பெரியவரை. அதுக்கு பிறகு ஒரு அசர், அதுக்கு பிறகு சிவாய நம சரவணப ஓம் சிவாய நம அப்படின்ட்டு இருந்தார். டென்ஷன் ஆகி ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றி விட்டார். அந்த அம்மா ஊற்றிட்டு கோவத்தில். நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. கடைசியில் அவர் ஃப்ரெண்டு பார்த்துட்டார், இதையெல்லாம் லாங் சைட்டில் பார்த்துட்டார். அவர் ஃப்ரெண்டு இதையெல்லாம் பார்த்துட்டார். என்ன நடக்குது அப்படின்னார். அவர் சொன்னாராம், அதாவது நீங்கள் சாமியை கும்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டா குடும்பத்தில் வர எதிர்ப்பை பெருசு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இந்த வசனம் நல்ல வசனம். அவர் சொன்னாராம், கொஞ்ச நேரம் இடி இடித்தது, கொஞ்ச நேரம் மழை பெய்தது அப்படின்னாராம். கொஞ்ச நேரம் இடி இடித்தது, அதுதான் அடி வாங்கினது. கொஞ்ச நேரம் மழை பெய்ததுங்கிறது என்னது? பக்கெட்டில் தண்ணி ஊற்றுனது. அது ஒரு கரும்பு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாராம். என்ன கரும்பு வெட்டுறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்து அந்த அம்மா உடச்சி கொடுத்துட்டு போகுது அப்படின்னாராம். எதையுமே கண்டுக்கிடாமல் என்ன பண்ணணும்? சமய நெறிக்கு போகணும். உங்களுக்கு யாரும் சென்றுவா மகனே வென்றுவா மகளேன்னு யாரும் ஆரத்தி எடுத்துலாம் கோயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் தான் யாரை தேடணும்? இறைவனை தேடணும், கஷ்டப்பட்டு தேடணும். அப்போ மார்க்கண்டேயர் கதை, அவர் எனக்கு இல்லறம் வேண்டானார். அவங்க அப்பா சொன்னார், இல்லைப்பா நம்ம சன்னியாசிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பணி செய்யணும், சன்னியாசிகளுக்கு உதவணும். அந்த புண்ணியமெல்லாம் நம்ம இல்லறத்தில் இருந்து தான் செய்யணும். பிறகு நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் ஆடி மாதத்தில் கொடுக்குறாங்கல்ல, அந்த கடன்களெல்லாம் செய்யணும். நேரடியாக யாராக போகக்கூடாது, சன்னியாசியாக போகக்கூடாது. நீர்க்கடன் செய்யணும், விருந்தோம்பல் செய்யணும், அறம் வளர்க்கணும். அதற்கு பிறகு தான் எதுக்கு போக வேண்டும். அதாவது திருவாசகத்தில் ஒரு கேள்வி இருக்குது, திருச்சாளல்ல, விண்பால் யோகைதி வீடுவர்கான் சாளலோ அப்படின்னு ஒரு வரி இருக்குது திருவாசகத்தில். சிவபெருமான் ஏன் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்க வேண்டியதானேன்னு ஒரு கேள்வி இருக்குது. எல்லாரையும் சாமியாராக சொல்கிறாரு. அப்போ அவரும் சாமியாராக இருந்துட்டு போக வேண்டியதானே, ஏன் கல்யாணம் பண்ணார்? அதற்கு மாணிக்க வாசகர் விடை சொல்கிறார், அவர் கல்யாணம் பண்ணலைன்னா யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போ அறம்னா என்னதுன்னு தெரியாமலே எல்லாரும் சமயம் பண்ணுவாங்க. அறம் தெரியாமல் எதை பண்ணக்கூடாது? சமயம் பண்ணக்கூடாது. அந்த உயிர் மேலே போகிற மாதிரி போய் கீழே விழுந்துருங்கிறார் மாணிக்கவாசர். விண்பால் யோகைதி வீடுவர்கான் சாளலோங்கிறார். அதனால் இல்லறம் கட்டாயம்னு சொன்னார். அப்பா சொல் மறுக்காத, அம்மா சொல் தட்டாத, குருவினுடைய கட்டளையை மீறாத. ஒரு 3 முக்கியமான செய்திங்க ஞாபகம் வச்சுடுங்க. தந்தை சொல்லை தட்டுபவர்கள், தாய் சொல்லை மீறுபவர்கள், குருவினுடைய கட்டளையை மீறுபவர்கள், வேதத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் எனது சொர்க்கமோ வீடு பேரோ கிடையாது அப்படின்னு சொல்கிறார். யார்? காசிபர். அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது, மோட்சம் கிடையாது. 3 குற்றம், முக்கியமான குற்றம். என்னதெல்லாம்? தந்தை சொல்லை மீறினால் நல்கதி கிடையாது, அம்மா சொல்லை மீறினால் நல்ல கதி கிடையாது, குரு சொன்னதை மீறினாலும் நல்ல நிலை கிடையாது என்று உபதேசம் செய்கிறார். அதாவது அந்த மிருகண்டூயருடைய மகன்தான் மார்க்கண்டேயர். அந்த மிருகண்டூயர் என்பவருடைய மகன்தான் யார்? மார்க்கண்டேயர். இந்த மார்க்கண்டேயர் பிறக்கும்போது அவர் எனக்கு ஒரு நல்ல இறைபக்தி உள்ள ஒரு பிள்ளை வேணும். அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நல்ல நிறைய வருஷம் உயிரோடு வாழக்கூடிய 100 பிள்ளைகள், கெட்ட பிள்ளைகள் வேணுமா? வெறும் எத்தனை வருஷம்? 16 வருடங்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு நல்ல பிள்ளை வேணுமான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு நிறைய வருஷங்கள் வாழக்கூடிய 100 பிள்ளையெல்லாம் வேண்டாம், 16 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஒரு நல்ல புதல்வன் போதும் என்று கேட்டு மார்க்கண்டேயர் பிறக்கிறாரு. தவம் செய்யவராக இருக்கிறாரு, அருள் நெறியில் இருக்கிறாரு, அறிஞராக இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறாரு, எல்லா பக்தி நெறியில் இருக்கிறார். அவருக்கு 16 வயது ஆகிறது. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். அவருடைய உயிரை கவர்வதற்காக யார் வர்றா? யமன் வருகிறான் கவர்வதற்காக. அப்போ மார்க்கண்டேயர் யமனிடத்தில் சொல்கிறார், சிவனடியார்கள் உன்னை
யமனை கண்டு யார் வேணாலும் பயப்படுவாங்க, சிவனடியார்கள் பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறார். சிவனடியார்களுக்கு என்ன பயம் இருக்கக்கூடாது? இறந்து விடுவோமோங்கிற பயம் இருக்கக்கூடாது. என்னது யாமிருக்க பயமே யார் சொல்கிறா? அது சொல்லிக்கிட்டே இருக்கணும், சும்மா வார்த்தையாக சொல்லக்கூடாது. அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் சொல்கிறார், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. ஏன் மாணவர்களை கூப்பிட்டு வந்திருக்கேன்னா எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் வேணுமே, நீங்கள் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உங்களை பழக்கிடலாம் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை சொல்லி பார்த்துக்கிடுங்க. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அப்பர் தேவாரம். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கணும் முருக பக்தர்கள். அதைத்தான் யாமிருக்க பயமேன் என்று சொன்னார். சிவனடியார்கள் யமனை கண்டு பயப்பட மாட்டார்கள். தேவர்கள், இந்திரன், அயன்மால் யாரையும் அவர்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஒழுங்கா முருக பக்தி, விநாயகர் பக்தி, சிவன் பக்தியில் தீவிரமாக இருந்தால் அதுவே போதுமானது. அதாவது ஒரு முருக பக்தர் அல்லது ஒரு சிவபக்தர் ஆயுள் முடிந்தாலும் அவர்கள் உயிரை கவர்வதற்கு யார் வர முடியாது? யமதூதர்கள் வர முடியாது. பூதகணங்கள் வந்து அழைச்சிட்டு போகும், சிவனுடைய பூதகணங்கள் அழைச்சிட்டு போகும். யார் வரமாட்டாங்க? யமதூதர்கள் வரமாட்டாங்க. அதனால் இதையெல்லாம் மார்க்கண்டேயர் அவர்களிடத்தில் வாதமாக வைக்கிறார். இவ்வளவு சொன்ன பிறகும் யார் திருந்தலை? யமன் அதை பொருட்படுத்தாமல் அவருடைய உயிரை கவர்வதற்காக எதை வீசுகிறான்? பாசக்கயிற்றை வீசுகிறான். சிவன் அவனை உதைச்சிடுறாரு. அதில் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னார், இடது காலால் உதைச்சாராம். அது அந்த இடம் ரொம்ப முக்கியம். வலது காலால் உதைத்தால் அது சிவனுடைய கால், இடது காலால் உதைத்தால் யாருடைய கால்? அதனால் ஓரளவு தப்பிச்சான்னு அர்த்தம். அதனால் ஓரளவுக்கு தப்பித்தான் என்று பொருள். வாமச்சேவடிங்கிறார் கச்சியப்பர். தரையில் விழுந்தான். அதற்கு பிறகு அந்த யமன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு உட்கார்ந்தான். இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு முருக பக்தருக்கு, ஒரு சிவபக்தருக்கு என்ன பயம் இருக்கக்கூடாது? யம பயமே இருக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சு சரவண பவா அல்லது ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு எந்திரிக்கணும். தூங்க போகும்போது உங்களுக்கு பிடித்த விநாயகர் மந்திரமாக இருக்கலாம், முருகர் மந்திரம், ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு தான் தூங்க போகணும். என்ன பயமே வரக்கூடாது. நம்ம உயிருக்கு ஏதோ ஆபத்து வருமோங்கிற பயமே நேசிக்கூடாது, வரவே கூடாது. அதை எதற்காகனா கந்த புராணத்தில் இப்படி ஒரு பாட்டு இருக்குது. யமனிடத்தில் சிவபெருமான் ஒரு அறிவுரை சொல்கிறார். சிவனே போற்றி, சிவனே போற்றின்னு யமன் சொல்கிறான். யமனை பாற்றி சிவபெருமான் சொல்கிறாரு, போற்றிடு தருமனை புராரி, புராரினா சிவபெருமான், நோக்கியே சாற்றிடுகின்றனன் தயங்கு கண்டிகை, கண்டிகைனா ருத்ராட்சம். என்ன கட்ட சொல்கிறாரு கழுத்தில்? ஒரு முருக பக்தரோ சிவபக்தர் என்ன கட்டணும்? ருத்ராட்சம் கட்டணும். இப்போ நாங்களாம் நிறைய மாலை போடணும், ஆனால் ஒரு ருத்ராட்சமாவது கட்டணும். அதாவது எதற்கு சமம்? தாலிக்கு சமம். இது கலட்டுறதா இருந்தால் இன்னொரு ருத்ராட்சம் கட்டிட்டு தான் கலட்டணும், குரு கட்டி விடுறது. ஆனால் கெட்டின உடனே அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன சாமியார் ஆகிட்டீங்களாம்பாங்க. அதெல்லாம் இங்கே அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ருத்ராட்சம் கட்டுறதையெல்லாம் பெருசாக என்ன செய்வதில்லை, வரவேற்பது இல்லை. புரியுதா? ஆனால் கெட்டணும். அவர் சொல்கிறாரு, சிவபெருமான் சொல்கிறார், நீங்கள் வயசானவங்களுக்காவது அதை பழக்கி விடுங்க. வீட்டில் யாராவது பெரியவங்க, படுத்திருக்கிறவங்க, நோயில் இருக்கிறவங்க பயந்தாங்கன்னா வேலையாக எதை கட்டிடுங்க? ருத்ராட்சம் கட்டி. ஆனால் அசைவம் சாப்பிடக்கூடாது. அசைவம் சாப்பிட்டா கட்டக்கூடாது. ருத்ராட்ச மாலை போடலாம், என்ன கட்டக்கூடாது? ருத்ராட்சத்தை கட்டக்கூடாது. மாலை போட்டுட்டு எடுத்துக்கலாம், ஒரு குளிச்சுட்டு கூட போட்டுக்கலாம். யாராவது வயதானவங்க ரொம்ப நோய்க்கு பயந்து, யமனை கண்டு நினைச்சு பயந்து கனவுலலாம் கெட்ட கெட்டாக கனவாக வருதுன்னு சொன்னாங்கன்னா வேலையாக என்ன செய்யுங்க? ருத்ராட்சத்தை கழுத்தில் கட்டி விட்டுருங்க. 1, நல்லா எண்ணெய் பூச சொல்லுங்கள், திருநீர். 2, 3, முருகபக்தரா சரவண பவன்னு சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். இல்லைனா அந்த டியூன் பண்ண ஒரு ஸ்பீக்கர் இருக்குதுல்ல, அதை போட்டு விடுங்க. அதில் அந்த சரவண பவன் வந்துக்கிட்டே இருக்கும். சிவபக்தராக நமச்சிவாய் போட்டு விடுங்க. விநாயகர் பக்தராக விநாயகருடைய மந்திரத்தை போட்டு விடுங்க. அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, அதுக்கு மேலே மருந்தே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? இந்த 3 சிவபெருமான் சொல்கிறார், யமனே இந்த 3 அடையாளங்கள் இருப்பவர் பக்கத்தில் நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. போற்றிடு தருமனை புராரி நோக்கியே சாற்றிடுகின்றனன்
தயங்கு கண்டிகை நீற்றொடு புனைந்து எமை நினையும் நீரர்பால் கூற்றுவன் யானென குறுகுவாயலை. அவங்க பக்கத்தில் யமன்கிற பேரில் நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுறார். யாருக்கு? யமனுக்கு. இதெல்லாம் முருக பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட தனி கேரண்டி கார்டு. எல்லாருக்கும் கிடையாது. ஒன்று விநாயகரை கும்பிடணும், அல்லது முருகனை கும்பிடணும், அல்லது சிவனை கும்பிடணும், அல்லது அம்மையை கும்பிடணும். 4 பேருக்கு தான். 5ஆவதாக யாருக்கும் கிடையாது. சைவத்தில் வேற எங்கேயாவது வேறு மாதிரி இருந்தால் சந்தோஷம். சைவத்தில் இந்த 4 கேரண்டி தான். அதே அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த யமனிடத்தில் சொல்கிறாரு, நீ சிவபக்தர்களை பார்த்தால் நீ இவங்க மனிதர்கள்னு நினைச்சிடவே செய்யாத, யாராய் நினைக்கணும், சிவன் அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறார். அதாவது சைவ சமயத்தில் என்ன ரகசியம்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு 3 நாளையில் சொல்லிடுறேன். நீ கேட்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அது நான் சொல்கிற பாடத்தை பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பேசியிருக்காங்க. இப்படி 4 பேர் பேசுனீங்கன்னா சொற்பொழி வாட்டின மாதிரி தான் இருக்கும். புரியுதா? ஆமாம். என்ன சொல்ல வந்தேன்? சைவ சமயத்தில் என்ன ரகசியம் இருக்கோ அதையெல்லாம் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ரகசியம் சொல்கிறேன். அதாவது சைவ சமய பொருள் எத்தனை சொன்னோம்? 3. தவம்னா என்னதுன்னு சொல்லிட்டோம். இன்னொரு 3 பொருள் சொல்கிறேன். நீங்கள் நல்ல முருக பக்தராக இருக்கணும்னா 3 விஷயத்தில் கவனம் செலுத்தணும். திரும்பவும் அதே தான். கோயில், குரு, இது ஒரு அடிஷனல் சப்ஜெக்ட். என்னது? குரு. யாரோட இருக்கணும்? குருமார்களுடைய சம்பந்தம் இருக்கணும். குருமார்களுடைய சம்பந்தம் இருக்கணும். நம்ம உடம்புல நோய் போகணும்னா யாரை பார்க்குறோம்? அப்போ உயிருக்கு நோய் போகணும்னா குருவை பார்க்கணும். 3வது யார் கூடவே இருக்கணும்? அடியார்கள். உங்களுக்கு தமிழில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்துக்கு என்ன பேர்னா திருக்கூட்டம். என்ன கூட்டம்? திருக்கூட்டம். திருன்னா அருள்னு அர்த்தம். அருளை நினைந்து கொண்டிருக்கிற கூட்டம் அருள் திருக்கூட்டம். 3 விஷயங்களோடு நம்ம இருக்கிறதுக்கு அதிக நேரத்தை ஒதுக்க சொல்லுகிறது சைவ சமயம். 1 குரு கூட அதிகமாக இருக்கணும், கோயிலில் அதிகமாக இருக்கணும். 2வது குரு, அந்த இறைவனை நினைக்கிறவங்க கூட அதிகமாக இருக்கணும். இதுக்கு என்ன பேருனா குரு லிங்க சங்கமம். சொல்லி பார்த்துக்கிடுங்க. குரு லிங்க சங்கமம். குருவோட இருக்கணும், லிங்கம்னா கோயில், கோயிலில் இருக்கணும், சங்கமம்னா பக்தர்கள் கூட இருக்கணும். மற்றபடி நீங்கள் வேறு இந்த 3ஐ விட்டு வெளியே போனீங்கன்னா பொருள் உலகம். இந்த 3க்குள்ளே இருந்தீங்கன்னா அருள் உலகம். அவ்வளோதான். பொருள் உலகமா அருள் உலகமா என்பதை தேர்ந்தெடுக்கணும். அதையெல்லாம் அவர் அந்த சிவபெருமான் அந்த வரலாற்றில் அதையெல்லாம் சொல்கிறாரு. அந்த மார்க்கண்டேயருடைய கதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 3 பேரும், சூரபன்மன் உள்ளிட்ட 3 பேரும் நாங்கள் மார்க்கண்டேயர் போலவே நாங்களும் சிறந்த பக்தர்களாக இருக்கிறோங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சூரபன்மன் 3 பேருக்கு உபதேசித்தது அப்பா. யார்? காசிபர். அம்மா வந்தாங்க. அம்மா பேர் மாயை. அப்படியே பிளேட்டை திருப்பி மாற்றி சொல்லி கொடுத்துட்டான். அதில் தான் அவங்க கெட்டது. யார் கெட்டது? 3 சூரர்களும் கெட்டது. அம்மா சொல்லுது, அப்பா சொன்னது எதையும் காதில் வாங்கிக்கிடாத. யார் சொல்கிறா? இப்படி ஒரு தாய். அந்த சூரபன்மனுக்கு இப்படி ஒரு தாய். அப்பா சொன்ன எதையும், அவர் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் சொல்லிட்டாரு, அதையெல்லாம் சீரியஸாக என்ன செய்யாத, எடுத்துக்கிடாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னுச்சு. 2 விஷயந்தான் உலகத்தில் முக்கியம். 1 அறிவு, என்னோட காசு. சம்பாதிக்கிறதுக்கு வழியை பாருங்கள், எதை வளர்த்து கொள்ளுங்க, பக்தியெல்லாம் வளர்க்க வேண்டாம் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்துட்டா? ஆமாம். அப்பா சொன்னது மனசில் பதியுமா, அம்மா சொன்னது மனசில் பதியுமா? அம்மா சொல்கிறது தான் மனசில் பதியும். தமிழில் ஒரு சினிமா பாட்டு உண்டு, எந்த குழந்தையும். சினிமா பாட்டுலாம் வருது, ஆனால் முருகன் பாட்டு தான் வர மாட்டேங்குது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. இந்த மாயை தான் இவங்களை டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், தப்பாக மிஸ்கைடன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் காசு சம்பாதிக்க வழியை பாரு, படிக்கிறதுக்கு வழியை பாரு, அவர் சொன்னதெல்லாம் காதில் வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்படி சொல்லி கொடுத்து விட்டு அந்த அந்த அசுரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சுக்கராச்சாரியாரை சந்திக்கிறாங்க. சுக்கராச்சாரியாரும் சரியான பாடத்தை கற்பிக்கலை. அவர் தேவர்களை எதிரியாக காட்டி தேவர்களை வெல்வதற்கான வழியை பாருங்கங்கிறாங்க. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு நிறைய சக்தி வரணும்,
தேவர்களை அழிக்கணும், அம்மா சொன்ன மாதிரி அறிவு வரணும். ஞானம் வேறு, அறிவு வேறு. அம்மா சொன்ன மாதிரி அறிவு வரணும், அம்மா சொன்ன மாதிரி காசு வரணும். இதுக்கு ஒரே வழி, நம்ம பெரிய வேள்வி செய்யலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. வேள்வி. இப்போ நீ வேள்வி செஞ்சால் தப்பான்னு கேட்கலாம். நீங்கள் வேள்வி செஞ்சால் தப்பா அப்படின்னா சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இறைவனை அடைவதற்கு வேள்வி செய்யலாம். காசு வேணும், வேறு ஏதாவது வேணும்னு என்ன செய்யக்கூடாது, வேள்வி செய்யக்கூடாது. இறைவனை அடைவதற்காக வேள்வி செய்யலாம். வேள்வி செய்வது என்று முடிவு செய்து அவங்க வேள்வி செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த வேள்வி செய்யும்போதே அவங்க தவத்திலையும் இருந்தாங்க. சிவபெருமான் அந்த வேள்விக்கு இறங்கி வருகை தரல, சிவபெருமான் அங்கே வரல. அதனால் இவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அந்த அசுரர்கள்ட்ட ஒன்றை எடுத்துக்கிட்டாங்கன்னா தீவிரமாக இருப்பாங்க. அதனால் அவங்க உறுப்புகளையெல்லாம் வெட்டி அந்த வேள்வி குண்டத்தில் போடுறாங்க. தீவிரம், அந்த வேள்வியில் தீவிரத்தில், தவத்தில் தீவிரம் உள்ளே போடுறாங்க. கடைசியில் சூரபன்மன் எதில் குதிச்சிடுறான், வேள்வி குண்டத்துக்குள்ளே குதிச்சிடுறான். அதில் குதித்து உயிரை விடுறான். சிங்கமுகனும் அதுபோல் தன்னுடைய உடல் உறுப்புகளெல்லாம் அறுத்து வேள்வி குண்டத்தில் போட்டு அவனும் இறப்பதற்கு முடிவு செய்கிறான். அந்த நேரத்தில் வயதான வேடத்தில் சிவபெருமான் வர்றார். சிவபெருமான் அந்த நேரத்தில் வருகிறார். அவங்களையெல்லாம் வரம் கொடுத்து உயிரோடு எழுப்பி, இறந்த சூரனை எழுப்பி, உடல் உறுப்புகளை வெட்டி கொண்ட சிங்கமுகனையெல்லாம் குணப்படுத்தி உங்களுக்கு என்ன வரம்னு கேட்டார். அப்போ தான் இவர்கள் இந்த தேவர்களை வெல்வதற்கான எல்லா வரங்களையும் யார்கிட்ட வாங்கிடுறாங்க, சிவனிடத்தில் வாங்கிடுறாங்க. பார்த்தீங்களா, அந்த வேள்வி செய்ததன் பயன் என்ன, தேவர்களை அழிக்க வரம் வாங்கினாங்க. நம்ம வேள்வி செய்யலாம், சிவனை அடைகிறதுக்கு வேள்வி செய்யலாம். யாரையாவது அழிக்கணும், யாரையாவது கொல்லணும்னு என்ன செய்யக்கூடாது, வேள்வி செய்யக்கூடாது. ஆனால் அவர்கள் அந்த தவறான வேள்வியை செய்து சிவனிடத்தில் வரம் கேட்டார்கள். என்ன வரம் வேணும்னு கேட்டார். நாங்கள் எல்லா அண்டங்களுக்கும் அரசனாக வேண்டும், அதற்கான அதிகாரம் வேண்டும். அதாவது எல்லாத்தையும் சிவபெருமான் கொடுத்தார். ஒரே ஒரு வார்த்தையை அதில் கோர்த்து விட்டார். அவங்க கவனிக்கலை. சிவபெருமான் கொடுத்த வரத்தில் அந்த வரத்துக்கு இடையில் ஒரு வார்த்தையை கோர்த்து விட்டார். அதை அவங்க கவனிக்கலை. என்னுடைய சக்தியை தவிர எதுவும் உங்களை அழிக்காதுன்னார். அவன் என்ன முடிவு பண்ணிட்டான்னா, எதுவுமே அழிக்காதுன்னு முடிவு பண்ணிட்டான். என் சக்தியை தவிர எதுவும் அழிக்காதுன்னார். அவருடைய சக்தி தான் யார், முருகர். நம் சக்தி ஒன்றலால் ஏவர் வெல்பவர் கச்சியப்பர். என்னுடைய சக்தியை தவிர எதுவும் உங்களை அழிக்காது அப்படின்னார். இந்த வார்த்தையை அவனுக்கு கவனிக்கலை. நிறைய வரம் வாங்கிட்டோம், நிறைய அதிகாரம் வாங்கிட்டோம் என்று அதில் என்ன செய்து விட்டார்கள், மயங்கிட்டாங்க. இந்திரன் ஞால தேர்னு ஒரு தேர், அதிகாரம், சிங்கவாகனம், தேவர்களுக்கு தலைமை, பாசுபதம் என்ற அஸ்திரம், வஜ்ர உடம்பு, அசுர சேனை எல்லாம் கொடுத்தார். ஆனால் இடையில் ஒரு வார்த்தையை சேர்த்து விட்டேன். இந்த பத்திரிக்கையில் விளம்பரம் வரும், கீழே ஒரு வரி போட்டிருப்பான். இதை கொஞ்சம் கவனமாக படிப்போம். தமிழ் பத்திரிக்கையில் வரும், சில கம்பெனிகள் விளம்பரம் போட்டிருப்பானுங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே போட்டிருப்பான். கவனமாக படிக்கவும் அப்படின்னு போட்டு இதில் ஏதாவது லாப நஷ்டம் வந்தால் யார் பொறுப்பு கிடையாது, நிர்வாகம் பொறுப்பு கிடையாது, தமிழில் சின்ன இடத்துல போட்டிருப்பான். அதே மாதிரி ஒரு வரி உள்ள சரி விட்டார். யார், எல்லாத்தையும் கொடுத்து விட்டு என்னுடைய ஆற்றலை தவிர எதுவும் உங்களை அடிக்காதுன்ட்டார். அதில் என்ன அர்த்தம், நான் உங்களை அடிச்சு விடுவேன்னு அர்த்தம். எல்லாத்தையும் வாங்கிக்கிடுங்க, யார் அழிப்பா, நானே வருவேன் என்கிற பொருள். நான் எனக்கு பதிலாக யார் வருவா, முருகர் வருவார் என்று சொன்னார். அண்டங்கள் சிவபெருமான் சொல்கிறாரு, அண்டங்கள் மொத்தம் 1000 கோடி. எத்தனை அண்டம், 1000 கோடி. இன்னைக்கும் அறிவியலில் டிஸ்கவரி சேனல்லாம் பாருங்கள், புதுசு புதுசாக கோள்களை கண்டுபிடிக்கிறான், புதுசு புதுசாக அண்டங்களை கண்டுபிடிக்கிறான், புதுசாக ஒரு சூரியன் இருக்குங்கிறான். இது எல்லாமே அந்த காலத்திலே எதில் சொல்லியிருக்கிறாங்க, கந்த புராணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1008 அண்டத்தில் 108 அண்டத்தை கொடுக்குறார். 108 யுகங்கள் ஆயுள் எவ்வளவு, 108 யுகம், பல கோடி ஆண்டுகள் ஆயுளையும் கொடுக்கிறார். எல்லாம் கொடுத்தாரு. என்னை தவிர எதுவும் வெல்லாது என்பதை கொடுத்தார். சுக்கராச்சாரியார் இவர்களுக்கு உபதேசம் பண்ணுறார். முதல்ல நல்ல உபதேசம் பண்ணவர் காசிபர், கெட்ட உபதேசம் பண்ணது மாயை. சுக்கராச்சாரியாரும் கெட்ட உபதேசம் பண்ணுறார். வாத்தியாரே தப்பாக சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? தேவர்களுடைய குரு வியாழ பகவான், அவர் தப்பாக பாடம் சொல்லி கொடுக்க மாட்டார். அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியார், அவர் தப்பாக பாடம் சொல்லி கொடுப்பார். அவர் என்ன சொன்னார்னா, அதாவது
மோட்சம்னு எதுவுமே கிடையாது. அதனால் எதுக்காக முயற்சி பண்ணாதீங்க, மோட்சத்துக்காக முயற்சி பண்ண வேண்டாம். பாவம் புண்ணியம் நன்மை தீமை பிறப்பு இறப்பு நரகம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இரு. எந்த சாமியும் கும்பிடாத, நீ தான் சாமி. இப்படியெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு, தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தார். யார்? சுக்கராச்சாரியார். நம்முடைய தத்துவத்தையே, நம்முடைய இந்து தத்துவத்தையே கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நானே கடவுள்னு சொல்கிற ஒரு ஃபிலாசபி இருக்குது. நானே கடவுள். நம்ம தமிழில் ஒரு சினிமா பாட்டை வச்சு கந்த புராணம் நடத்திடலாம். தமிழ் சினிமா பாட்டில் ஒன்று வரும், கடவுள் பாதி மனிதன் பாதின்னு ஒரு பாடல், கடவுள் பாதி மனிதன் பாதி. நான் கோயில்களில் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பாட்டை எழுதினவர் சரியாக எழுதினாரா தப்பாக எழுதினாரா கொஞ்சம் யோசிங்க. கடவுள் பாதி மனிதன் பாதினா, கடவுள் சொல்லி 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா மனிதன் சொல்லி எவ்வளோ பெய்யணும்? எனக்கு 2 பேரும் பாதி தானே, 5 சென்டிமீட்டர் மழை பெய்யணும்ல, நீ ஒரு 5 சென்டிமீட்டர் மழையை பெய்ய வச்சுக்காடு அப்படின்னு கேட்டேன் ஒருத்தங்கிட்ட. அந்த பாட்டை ஒருத்தன் புகழ்ந்து பேசுனதுக்கு நான் கேட்டேன், கடவுள் பாதி மனிதன் பாதி அல்ல, மனிதன் பாதி மிருகம் பாதி. நமக்குள்ள எது பாதி இருக்குது? மனிதன் கொஞ்சம் இருக்கிறான், மிருகம் கொஞ்சம் இருக்கு. 2 பேருக்கு சண்டை வந்துட்டுனா கடைசி டயலாக் என்ன சார் சொல்கிறான்? மிருகம் ஆக்கிறாத நான் யாராகிருவேன். அது வடிவே ஒரு விவேக் ஒரு படத்தில் செய்தே காட்டினார், பூனையை எடுத்து காட்டினார், எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்பிடாதன்னு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன இருக்கிறது? மிருகம் இருக்கிறது, மறந்துடக்கூடாது. அந்த கடவுள் இருக்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த சஷ்டி விழா. மிருகத்தை காட்டுறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க, கடவுளை காட்டுறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படும். புரியுதா? இப்போ அதையெல்லாம் உபதேசித்தார், அவர்களை தவறான ஒரு வழியில் செலுத்தினார். தேவர்கள் நமக்கு பகையாக இருக்கிறாங்க, நீங்கள் நிறைய வேள்விகளை எல்லாம் செய்து ஆற்றல் பெறணும், தேவர்களை அழிக்கணும் என்றெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த சூரர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் காசிவர் உரையை கண்டுகொள்ள மாட்டோம், எங்கள் அம்மா சொன்னதும் நீங்கள் சொன்னதும் ஒரே மாதிரி இருக்குது, நாங்கள் யார் வழியில் போகிறோம்? எங்கள் அம்மா சொன்ன வழியில் போகிறோம், உங்கள் வழியில் போகிறோம், யார் சொன்னதை விட்டுடுறோம், காசிவர் சொன்னதை விட்டு விடுகிறோம் என்று தவறான வழியில் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூரபன்மனுடையக்கு ஒரு தங்கச்சி, அவள் பேர் அசமுகி. அந்த அசமுகி சூரபன்மனுடைய தங்கை அசமுகி. அந்த செய்தியை நம்ம அதில் தெரிந்து கொள்ளணும். இப்போ சூரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பொதுவாக நம்முடைய புராணங்களில் யாராக இருந்தாலும் திக்கு விஜயம்னு சொல்லுவாங்க. திக்கு விஜயம்னா எல்லாரையும் போய் ஜெயித்துட்டு வரணும். சூரர்கள் எதுக்கு தயாராகிறாங்க? திக்கு விஜயம், ஒவ்வொருத்தரையாக ஜெயிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. குபேரன் உலகம், இந்திர உலகம், யமன் உலகம், திருமால் உலகம், எல்லா உலகத்தையும் போய் ஜெயித்துட்டு வந்துட்டாங்க. திருமாலை ஜெயிக்கிறதுக்காக, கண்ணனை ஜெயிப்பதற்கு, கிருஷ்ணரை ஜெயிக்கிறதுக்காக போனாங்க. அவர் தன்னுடைய சக்கரப்படையை யாரை நோக்கி வீசினார்? சூரபன்மனை நோக்கி வீசினார். அது அவனுடைய கழுத்தில் மாலையாக போய் விழுது. திருமால் பார்த்தார், நல்லார் வாழ்க வளமுடன் அப்படின்ட்டார். யார்? இனி இவங்கிட்ட சண்டை போடுறது ஆபத்துன்னு என்ன சொல்லிட்டாரு? நல்லா வாழ்த்துக்கள் சொல்லிட்டார். திருமால் உலகத்தை வென்றுவிட்டு பிரம்மதேவனை வெல்றதுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சது. பிரம்மதேவனே வந்து நல்லாரு வாழ்க நல்லாருன்ட்டார். புரியுதா? அப்படின்னு அவர் எல்லாருமே வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவனுடைய ஆற்றலை கண்டு. அப்போது கைலை மலைக்கு போனான் சூரபன்மன். சூரர்கள் எல்லாம் கைலை மலைக்கு போனாங்க. யாரோடு போர் செய்வதற்கு அல்ல, சிவபெருமானோடு போர் செய்ய அல்ல, யாரை வணங்க? சிவனை வணங்க. ஏனென்றால் அவர்களுக்கு வரம் கொடுத்ததே யாரு தான்? சிவபெருமான். அதனால் அவரை வணங்குவதற்காக கைலை மலைக்கு போனாங்க. சிவனை வணங்கிவிட்டு வந்தார்கள். அதாவது அந்த அசுரர்கள் தங்களுடைய ஆட்சியை எல்லாருக்கும் எதிராக செய்வதற்கு தயாராகிறாங்க. தக்கன் வேள்வியில் கலந்து கொண்ட பாவம் தேவர்களுக்கு துன்பமாக வந்தது. இந்த நேரத்தில் இந்த பிரம்மதேவர் என்ன செய்கிறார்னா, சிவபெருமானை மறந்து படைக்க ஆரம்பிக்கிறார். சிவபெருமானை மறந்து விட்டு படைக்க ஆரம்பிக்கிறார். அதனால் அவருடைய படைப்புகளில் நிறைய குறை வருகிறது. அந்த படைப்புகளில் நிறைய குறைகள் வருகிறது. பிரம்மதேவன் தன்னையே சிவபெருமான் என்று தன்னை சிவனுக்கு சமமாக சொல்லுகிறான். அதனால் அந்த படைப்புகளில் நிறைய குறைகள் வருகிறது. அந்த நேரத்தில் ருத்திரர்களை அந்த பிரம்மதேவனிடத்திலிருந்து தோற்றுவிக்கிறார். ருத்திரர்களை பிரம்மனிடத்திலிருந்து தோற்றுவித்து அந்த படைப்பை என்ன செய்கிறார்? சிவபெருமான்
சரியாக நடக்கும்படியாக செய்கிறார், சரியாக நடக்கும்படியாக செய்கிறார். ஒரு கட்டத்தில் பிரம்மனுடைய படைப்பு சரியாக வரும்போது அவர்களெல்லாம் தேவர்களாக மாறிக்கொண்டார்கள் என்று கந்தபுராணம் சொல்லுகிறது. சூரபன்மன் தன்னுடைய ஆட்சியை சிறப்பாக நடத்துவதற்காக ஒரு பெரிய நகரத்தை அமைக்கிறான். பெரிய நகரங்கள் அவருக்கு அமைக்கப்படுகிறது. சூரபன்மனுடைய நகரத்து பேரு வீர மகேந்திரம். சிங்கமுகனுடைய நகரம் பேரு ஆசுரம், ஆசுரம் என்ற நகரம். தாரகனுடைய நகரம் மாயமாபுரம், மாயமாபுரம் என்ற எல்லாவற்றையும் அமைத்தார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே பட்டம் சூட்டி கொண்டு எல்லோரும் அவர்களுக்கு ஏவல் செய்யும்படியாக அவர்கள் தேவர்களை தங்களுக்கு பணியாட்களாக வைத்துக்கொண்டு தங்களுடைய ஆட்சியை செய்தார்கள். வருண பகவானை அழைத்து சூரன் ஒரு வேலை செய்கிறான். வாயு பகவானுக்கு என்ன வேலைன்னா, எங்களுடைய நகரங்களை எல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணணும். ஏன்னா அவர்களுக்கு சிவபெருமான் வரம் கொடுத்துருக்கிறார், தேவர்களையெல்லாம் நீங்கள் அடிமையாக வச்சுக்கலான்னு. கடைசியில் நான் உங்களை அழித்து யாரை காப்பாற்றுறேன், தேவர்களை காப்பாற்றுகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் வாயு பகவானே எங்களுடைய நகரத்தை கூட்டி சுத்தம் பண்ணுற வேலையை செய்யுங்கிறான். வருண பகவானை அழைத்து அவங்க கூட்டி பெருக்கின பிறகு நீ வீடு தெளிக்கிறாங்கல்ல, கிராமம் எங்கே அங்கே தமிழ்நாட்டில் வாசல் தெளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. அந்த வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, தண்ணீர் தெளிக்கிற வேலை யாருக்கு, வருண பகவானுக்கு. இப்படியெல்லாம் தேவர்களை அடிமை கொண்டு வேலை செய்ய வைக்கிறார்கள். சூரபன்மனுக்கு தேவதச்சனுடைய மகள் பதுமகோமலையை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க பேர், அவங்க நகரம், அவங்க இதையெல்லாம் கந்தபுராணம் பேசும்போது சொல்ல மாட்டாங்க, கதை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். கேட்கறதுக்கு நமக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் கதை. அப்போ கச்சியப்ப முனிவர் சும்மா எழுதினாரா, உண்டா இல்லையா? நானெல்லாம் யாரும் சொல்லி கேட்டதில்லை, கதை மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். சூரபன்மன் தேவதச்சன் மகளை கல்யாணம் செய்தான், அவள் பேர் பதுமகோபலை. சிங்கமுகன் யமனுடைய மகளையே கல்யாணம் பண்ணான். எவ்வளோ தைரியம் பாருங்க. சிங்கமுகன் யார் மகளையே கல்யாணம் செய்தான், யமனுடைய மகளையே கல்யாணம் செய்தான். அவளுடைய பெயர் விபுதை, விபுதை. தாரகனுக்கு நிருதியினுடைய மகள் சௌரியை திருமணம் செய்து வைத்தாங்க. தேவர்களை ஏவல் கொண்டு அவர்கள் ஆட்சி செய்தாங்க. அவங்க நகரம் பார்த்தோம், அவங்க கல்யாணம் பார்த்தோம். இப்போ அவங்களுக்கு பிள்ளை பிறக்கிறதையும் வரிசையாக சொல்கிறார், யார் யாருக்கு பிள்ளை யார், என்னென்ன பெயர். அதை சூரபன்மனுக்கு பானுகோபன் என்பவன் மகனாக பிறந்தான். பானுன்னா சூரியன். சூரியன் மேலே அவனுக்கு கோபம் வந்ததுனால என்ன பேர், பானுகோபன். அவன் குழந்தையாக வளரும்போது சூரிய ஒளி அவன் மேலே பட்டதுக்கு கோபப்பட்டு சூரியனை பிடிச்சு சிறை வச்சுட்டான் சின்ன வயசில். அதனால் அவனுக்கு என்ன பேர், பானுகோபன் என்று பெயர். அக்னிமுகன், இரணியன், வஜ்ரவாகு இப்படி பிள்ளைகள் பிறந்தார்கள். சிங்கமுகனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள், அதிசூரன், இன்னும் நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். தாரகனுக்கு அசுரேந்திரன் என்ற மகன் பிறந்தான். இதையெல்லாம் இந்த அசுரர்களுடைய பிறப்பு வரலாற்றை சொல்கிறார். இந்த அசுரர்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கிட போகிறோம்னா, இந்த அசுரர்கள் கதையில் வெளியே இருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம், நமக்குள்ளேயே யார் இருக்கிறா, இந்த அசுரர்கள் இருக்கிறாங்க. நம்ம இடத்துல இருக்க நமக்குள் இருக்கக்கூடிய தீய குணங்கள் தான் என்னது, அசுரர்கள். அதை நமக்கு காட்ட முடியாததுனால சூரபன்மன், தாரகன், சிங்கமுகன் என்று பெயர் வைத்து அதையெல்லாம் யாருக்கு காட்டுறாங்க, நமக்கு காட்டுறாங்க. நம்ம இந்த கதைகளை கேட்க கேட்க, இந்த கந்தபுராணம் கேட்கறதுடைய நன்மை என்னென்னா, இப்போ நாங்கள்லாம் இந்த கதைகளை பேச பேச எல்லாரும் மனிதர் தான், நம்மக்கிட்ட இருக்கிற குணங்கள் மாறுறதை நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் நாங்கள் நம்புகிறோம், கேட்க கேட்க நீங்கள் மாறுவீங்கன்னு நம்புகிறோம். கேட்க கேட்க நீங்களும் மாறுவீங்க. தொடர்ந்து கந்தபுராண கதை கேட்டு குழந்தைகளையெல்லாம் நம்ம இந்த பாதையிலே வளர்த்தோம்னா ஒரு நல்ல சமுதாயத்தை என்ன செய்யலாம், உருவாக்கலாம். பக்தி உள்ள சமுதாயத்தை. உங்கள் முன்னோர்களெல்லாம் என்ன நம்பிக்கையில் இந்த வழிபாட்டு முறையை கொண்டு வந்தாங்களோ அதை காப்பாற்றி கொண்டு வரலாம். இந்த ஐயாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த முருகர் சிலையெல்லாம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. இந்த மாதிரி சிலைகளெல்லாம் இப்போ நம்ம செய்ய முடியாது. முன்னோர்கள் அப்படி முருக பக்தியை வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு சமுதாயத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பாதுகாத்து பக்தி நெறியில் கவனமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நல்லா ஆர்வமாக நல்லா கேட்டு இந்த பக்தி நெறியில் நாமளும் இருக்கணும், நம்முடைய சந்ததியை என்ன செய்யணும், இருந்தால் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். அதுதான் இந்த கதை. இது அசுரர்கள் அசுரர்கள் என்று படிக்கும்போது நாம் ஒரு முடிவுக்கு வந்துடணும். நமக்குள் இருக்கக்கூடிய
தீய எண்ணங்களை என்ன செய்யணும், நம்மளை விட்டு போகணும். இந்த 6 நாளைக்குள்ளே நீங்கள் ஒரு விரதம் எடுக்கணும். எனக்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நான் ஒவ்வொன்றாக ஒரே நாளில் விட முடியாது, படிப்படியாக விட்டு விடுவேன். நான் சிறந்த முருக பக்தராக இருப்பேன், முருகனை வணங்குவேன், என்னை நானே மாற்றிக்கொள்வேன், முருகன் அருளால் நான் நன்றாக இருப்பேன். இப்படி நமக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை என்ன செய்யணும், உருவாக்கணும். ஒரு நம்பிக்கையான எண்ணங்களை உருவாக்கி அந்த சமய நெறியில் இருக்கணும். வெறுமனே இதை கதையாக நம்ம படிச்சிடக்கூடாது. இவ்வாறு புதல்வர்களை எல்லாம் பெற்றார்கள். நான் இந்த இடத்துல ஏன் நிறுத்தினேன்னா, கதை இன்னொரு ஏரியாவுக்கு போகுது. வில்லவன் வாதாவி என்று 2 பேருடைய கதை சொல்கிறார். வில்லவன் வாதாவி என்ற 2 பேர் இந்த கதையில் திரும்ப வர்றாங்க. இந்த வில்லவன் வாதாவி என்பவர்கள் அசமுகி என்பவளுக்கு பிறந்தவர்கள். அசமுகி யாருடைய தங்கை? சூரபன்மனுடைய தங்கை. அவளுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த வில்லவன் வாதாவி. இவர்களுக்கு என்ன கெட்ட பழக்கம்னா, முனிவர்களை அழிப்பது தான் இந்த 2 பேருடைய வேலை. வில்லவனுக்கும் வாதாவிக்கு என்ன வேலைன்னா, முனிவர்களை, அதாவது தேவர்கள் நல்ல பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை அழிப்பது இவருடைய நோக்கம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, அதாவது தன்னுடைய தம்பியை ஆடாக மாற சொல்லுவான். தன்னுடைய தம்பியை நீ ஒரு ஆடு வடிவத்தில் இருன்னு சொல்லுவான். நம்முடைய இந்து சமய வேள்வியில் 2 வகை இருக்குது. ஊன் வேள்வி, சைவ வேள்வி. ஊன் வேள்வினா என்னதுன்னா, பலியிடுகின்ற வேள்வி. இந்தியா முழுதும் இருக்குது. வேள்வியில் பலியிடக்கூடாது, ஆனால் அந்த மரபு சில இடங்களில் இருக்கிறது. சில பெரியவங்க இது சரியாக தப்பான்னு கேட்குறாங்க. வேள்வியில் அசைவம் எப்படி பயன்படுத்த முடியும்னு கேட்குறாங்க. இப்போ சைவ சமய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்குவம் இல்லாத வரைக்கும் அவன் ஊன் வேள்வியை செய்யலாம். பக்குவம் வந்த பிறகு எதை விட்டுறணும், வேள்வியில் எதை பயன்படுத்தக்கூடாது, அசைவத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்போ வேள்வியில் 2 வகை இருந்ததுனால வேள்வி பிரசாதத்திலே 2 வகை இருந்தது. வேள்வி பிரசாதத்தில் எதுவும் இருக்கும், அசைவமும் இருக்கும், சைவமும் இருக்கும். இந்த வில்லவன் என்பவன் என்ன செய்வானா, தன்னுடைய வாதாவிங்கிற தன்னுடைய தம்பியை ஆடாக மாற சொல்லுவான். ஆடாக மாற சொல்லிவிட்டு அவனை சமைத்து அந்த ஊன் வேள்வி பிரசாதமாக தேவர்களுக்கு கொடுப்பான், நல்லவர்களுக்கு கொடுப்பான். பிறகு வாதாவி வா அப்படின்னு கூப்பிடுவான். யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்க வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வருவான். கதை எப்படி இருக்குது? இப்படியே ஒரு கூட்டத்தை அழிக்கிறது. யார்? அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு கூட்டத்தையே அழிக்கிறது. கதை புரிஞ்சுதா? இந்த வரத்தை அவர்கள் பிரம்மதேவனிடத்தில் வாங்கியிருந்தார்கள். தம்பியை ஆடா மாற சொல்லுவான். ஊன் வேள்வியில் தம்பியை வெட்டி பலியிடுவான். அந்த ஊன் வேள்வியில் உள்ள பிரசாதத்தை முனிவர்களுக்கு, தேவர்களுக்கெல்லாம் கொடுப்பான். பிறகு இவன் தன்னுடைய தம்பியை கூப்பிடுவான், வாதாவி வா அப்படின்பா. யாரெல்லாம் உண்டார்களோ அவர்களுடைய வயிறை கிழித்து கொண்டு யார் வெளியே வருவா? இந்த வாதாவி வெளியே வருவான். இப்படியே ஒரு கூட்டத்தையே அழித்தார்கள். யார் 2 பேரும் சேர்ந்து? வில்லவனும் வாதாவியும் சேர்ந்து. அப்படி இவர்கள் அழித்து கொண்டு இருக்கும்போது இவர்கள் அகத்தியரால் இவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். எல்லாரையும் இது போன்ற ஒரு திட்டத்தை பயன்படுத்தி அழித்தார்கள். இவர்கள் அழிக்கிறதுக்கு யார் வர்றா? அகத்தியர் வர்றார். அழிப்பதற்கு அகத்தியர் வர்றார். இந்த அகத்தியர் வருவதற்கு இடையில் ஒரு கதையை சொல்கிறார். இந்த அகத்தியர் வருவதற்கு இடையில், அதாவது இந்திரன், இந்த தேவர்கள் எல்லாருமே அசுரர்களுக்கு பயந்து ஒளிந்திருந்த கதையெல்லாம் இடையில் சொல்லிட்டு அந்த கதையை கொண்டு வர்றார். இந்த வில்லவனையும் வாதாவியும் அழித்த கதை, அகத்தியர் அழித்த கதை கொஞ்சம் நேரம் கழித்து வரும். இந்த இதில் பெரிய நூல். இப்போ நாம் 1.5 மணி நேரம் பேசுகிறோம். என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன், 1.5 மணி நேரத்தில் நாம் பேசுகிற மந்திரம் 1500 மந்திரம். எத்தனை மந்திரம்? 1500 மந்திரம் அந்த நூலில் மூவ் ஆகிரும் 1.5 மணி நேரத்துக்குள்ளே. அதனால் அந்த கதை ரொம்ப வேகமாக நகரும். அதனால் அந்த அகத்தியர் அந்த வாதாவியை அழித்த கதை பின்னால் வரும்போது அந்த இடத்துல பார்க்கலாம். அப்போது இந்திரன் மறைந்திருக்கிறான். சூரபன்மனுக்கு பயந்து மறைந்திருக்கிறார்கள். இந்திரன் தேவ உலகத்தில் இருக்க முடியாமல் பூ உலகத்திற்கு வந்துடுறாங்க. சயந்தன் தன்னுடைய பெற்றோரை தேடுறான். பிள்ளைகள் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம் என்று அந்த தேவர் உலகம், தேவர்களுடைய குடும்பமே பிரிந்து போகிறது. நாரதர் அவங்களுக்கு
அறிவுரை சொல்கிறார். இந்த துன்பமெல்லாம் வினையினால் வந்தது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது ஏதோ ஒரு வினையினால் இது வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ளணும். நமக்கு துன்பம் வந்த உடனே அதற்கான காரணமாக யாரை சொல்லுவோம்? பிறரை சொல்லுவோம். நாம் செய்த வினை. தமிழில் புறநானூற்றில் ஒரு வரி உண்டு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு புறநானூற்றில் ஒரு வரி இருக்குது. தீமையும் நன்மையும் அடுத்தவங்களால் வராது. நாம் செய்த தீமையே நமக்கு தீமையாக வரும், நாம் செய்த நன்மையே நமக்கு நன்மையாக வரும். அப்போ அதுதான் தானாக வருது, அதுக்கு எதுக்கு சாமின்னு கேட்கக்கூடாது. நாம் செய்த தீமையை நமக்கு தர்றது சாமியுடைய வேலை, நாம் செய்த நன்மையை நமக்கு தருவது சாமியுடைய வேலை. அப்போ தீமை செய்தவன் தீமையை அனுபவித்து தான் ஆகணுமா அப்படின்னா, நல்லா வழிபாடு செய்தால் அனுபவிக்காமலே கழிச்சிடலாம். இப்போ ஒரு பாடல், முருகனுடைய பாடல் இருக்குது, நாளன் செய்யும். அழகா அந்த ஒரு பாட்டை நீங்கள் டெய்லி சொன்னீங்கன்னா போதும். ஜாதகம் பார்க்க வேண்டாம், பரிகாரம் பார்க்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நோய் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அப்படின்னு அருணகிரியார் பாடுறார். நல்ல முருக பக்தனுக்கு கிரகங்கள், தோஷங்கள், ஜாதக பலன்கள், தீவினை பயன் ஒன்றுமே கிடையாது. எதை சொல்லி கொண்டிருந்தால் போதும், முருகனுடைய மந்திரத்தை சொன்னால் போதும். ஞானசம்பந்தர் இதை தேவாரத்தில் சொல்கிறார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தமை திண்டப்பெறா திருநீலகண்டம். அதாவது இது முருகபக்தி மாதிரி, அது தேவாரத்தில் இருக்குது. திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே வராதான். ஞானசம்பந்தர் சொல்கிறார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பினான். கைவினைனா என்னன்னு தெரியுமா? 3வது நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். சாமிக்கு என்ன செய்யணும்? வேலை செய்யணும். படிச்சுடுங்க. உங்கள் வீட்டு முன்னால் ஒரு மரம் இருந்தால் அந்த ஃபோக்கஸ் லைட்டு தான் வேறுக்குது சிவா. ஒருத்தர் நேற்று வந்து கேட்டார், ஃபேன் வேணுமா ஃபேன் வேணுமான்னு. இன்றைக்கி தான் தெரியுது அந்த ஃபோக்கஸ் லைட்னால வேர்க்குது. சூடாகும். அப்போது அதாவது இறைவனுக்கு ஏதோ ஒரு வேலை செய்யணுங்கிறத கற்றுக்கிடுங்க, ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டு முன்னால் ஒரு அரளி மரம் இருக்குது, உங்களுக்கு அதில் ஒரு 25% பூ தான் தேவைப்படுதுன்னா அதை மீதி இருக்கிற பூவை பறித்து எங்கே கொண்டு கொடுக்கலாம்? அதை டெய்லி செய்யலாம். அது ஒரு பணி, ஏதோ ஒரு பணி. பெரிய புராணத்தில் பானை செய்து கொடுத்தே ஒருத்தர் சிவநெறியில் நிற்கிறார். பெரிய புராணத்தில் குயவனாராக வர்றார். துணி துவைச்சு கொடுக்கறத ஒருத்தர் ஒரு உபகாரமாக செய்கிறார். ஏதோ ஒரு இறைப்பணியை செய்யணும், மறந்துடாதீங்க. நங்கடம்பனை பெற்றனள் பங்கினன், கடம்பன்னா முருகன். தேவாரம் சொல்லுது, நங்கடம்பனை பெற்றனள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே. படிச்சுடுங்க. இன்றைக்கு முக்கியமான செய்தி. நான் என் வாழ்நாள் முழுவதும் யாருக்கு பணி செய்வேன்? இறைவனுக்கு வேலை செய்வேன். அது விநாயகருக்காக இருக்கலாம், சிவனுக்காக இருக்கலாம், முருகர், பெருமாளுக்கு, எந்த சாமிக்கு வேணாலும் செய்யலாம். கந்த சாமிக்கு செய்தாலும் சரி, சொந்த சாமிக்கு செய்தாலும் சரி, எந்த சாமிக்கு செஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு சாமிக்கு நம்மளால் முடிந்த வேலையை செய்யணும். என்கடன் பணி செய்து கிடப்பதே. கிடப்பதேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பணியை செய்துவிட்டு எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் கிடப்பதே. அப்படி இறைவனுக்கு வேலை செய்யணும். அப்படி நீங்கள் இருந்தால் எந்த ஒரு துன்பமும் கிடையாது. வெயிறு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அடியார் அவருக்கு மிக. ஒருவன் முருகனுடைய அடியாராக இருந்தால், சிவனடியாராக இருந்தால், கிரகங்கள் அவருக்கு எந்த துன்பத்தையும் செய்யாது. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சி நமக்காக சொன்னது. அதுக்கு தான் இந்த புராணத்தை அதை அவர் சொல்கிறார் நாரதர். தேவர்களே, வினையினால் இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அதாவது நீங்கள் முதல்ல உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி கொள்ளுங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு துறவி தவம் செய்துட்டு இருந்தார். ஒரு காட்டுக்குள்ளே போய் தவம் செய்துட்டு இருந்தார். அந்த துறவிக்கிட்ட போய் ஒரு மன்னர் சொன்னார், எனக்கு ராஜாவாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னார்.
அதுக்கு அந்த துறவி சொன்னார், எதுவுமே பிடிக்காம தானே நான் சாமியாராக இருக்கிறேன், அதை எதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறீங்க அப்படின்னார். இல்லைங்க, வேறு யார்ட்டையும் சொல்ல முடியல. உனக்கு ராஜாவாக இருக்க பிடிக்கலைன்னா அரசாங்கத்தை யார்கிட்ட கொடுத்துரு, மகனிடத்தில் கொடுத்துரு அப்படின்னார். மகனே இல்லை அப்படின்னார். எதுக்கு எடுத்தாலும் இல்லை இல்லைங்கிறார். அப்போ அவர் சொன்னார், இந்த கதையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே இந்த கதையை நினச்சா கவலை வராது. அப்போ அவர் சொன்னார், அப்படின்னா ஒன்று செய்யி, அரசாங்கத்தை யார்கிட்ட கொடுத்துரு, சாமியாருக்கு ஆசை வந்துட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என் அரசாங்கத்தை என்கிட்ட கொடுத்துருனார், நீங்களே வச்சுடுங்க அப்படின்னார். வெறும் வாய்மொழியில் சொல்லக்கூடாது. நாளைக்கு எவனாவது உன் சொந்தக்காரன் ஒருத்தன் வருவான், நாட்டை பிடிங்கிட்டு போயிடுவான். எதில் எழுதி கொடுத்துரு, செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுத்துருன்ட்டார். யாராவது வாங்க மாட்டாங்களான்னு தான் காத்திருக்கிறேன், நீங்கள் வாங்கினா ஓகே அப்படின்னு செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுத்துட்டார். யார்? அந்த மன்னர் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அரண்மனைக்கு உள்ளே போனார். எங்கே போகிற அப்படின்னார். செலவு கொஞ்சம் காசு எடுத்துக்கிறேன் அப்படின்னார். எப்போ செப்பு பட்டயத்தில் கையெழுத்து போட்டியோ அப்போவே அரண்மனைக்கு உனக்குமார தொடர்பு முடிஞ்சுது, வெளியே போயிரு அப்படின்னார். நிலவி பாருங்கள் நாட்டில். அவர் அப்படி சார் பரவாயில்ல, நீ விட்டீங்கன்னா போதும், நான் போகிறேன்ட்டு போயிட்டே இருந்தார். அவர் கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த முனிவர் கூப்பிட்டார், இங்கே வா அப்படின்னார். மரியாதையெல்லாம் போச்சு, ராஜா வாங்கெல்லாம் போச்சு, இங்கே வா அப்படின்னார். உனக்கு என்ன வேலை தெரியும்னார். இந்த கதையை நல்லா கவனிங்க, எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறீங்கல்ல, இந்த கதையை நல்லா கவனிங்க. உனக்கு என்ன வேலை தெரியும்னார். ராஜா வேலை தெரியும் அப்படின்னா. அப்போ ஒன்று செய்ய, என்கிட்ட ராஜா வேலை பார்க்கலாம்ல அப்படின்னார். என்ன வேலை பார்க்கலாம்? ராஜா வேலை என்கிட்ட பார்க்க வேண்டியதுதானே, அதுக்கு எதுக்கு வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிற அப்படின்னார். 30 நாள் முடிஞ்சோன்னா சம்பளத்தை வாங்கிக்க, என்கிட்ட என்ன வேலை பாரு, ராஜா வேலை பாரு. போருக்கு போக சொன்னால் போகணும், தீர்ப்பு சொல்ல சொன்னால் சொல்லணும், நான் சொல்கிற வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னார். 30 நாள் முடிஞ்சது. சம்பளம் கொடுக்கறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டாரு. ராஜாவுக்கும் சம்பளம் கொடுத்தார். இப்போ சந்தோஷமாக இருக்கிறியான்னார். ஏனுங்க, முதல்லலாம் படுத்தா தூக்கமே வராது, இப்போ நல்லா தூக்கம் வருது. ஏகப்பட்ட நோய், ப்ரெஷரு, அல்சரு, அந்த சர்ரில் முடிகிற எல்லா நோயும் இருந்தது, இப்போ எதுவுமே கிடையாது. நல்லா சந்தோஷமாக தூங்குறேன். கெட்ட கெட்ட கனவாக வருது, எவனோ வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி அடிக்கிற மாதிரி வரும், இப்போ அதெல்லாம் கிடையாது அப்படின்னாரு. இந்த கதையில் இதுதான் முக்கியம். அப்போ முனிவர் சொன்னார், போன மாதமும் இது தானே செஞ்சான்னார். போன மாதமும் இது தானே செஞ்சுட்டு இருந்தா, போன மாதம் இல்லாதெல்லாம் இப்போ எப்படி, போன மாதம் இருந்த பிரச்சனையெல்லாம் இப்போ எப்படி போச்சுன்னு கேட்டார். அதற்கு அந்த மன்னன் சொன்னான், போன மாதம் இது என்னுடைய நாடு, இப்போ அது என்னுடைய நாடு இல்லை அப்படின்னா. என்னுடையதுன்னு நீ நினச்ச இடத்துல தான் நீ பேஷண்ட் ஆகியிருக்கிற. வாழ்க்கையில் என்ன எண்ணம் வரக்கூடாது, என்னுடையதுங்கிற எண்ணம் வரக்கூடாது. எல்லாம் யாருடையது? எல்லாம் முருகன் தந்தது. இந்த வீடு முருகன் தந்தது, இந்த வாழ்க்கை முருகன் தந்தது, இந்த உடம்பு முருகன் தந்தது, விநாயகர் தந்தது அப்படின்னு எல்லாத்தையும் யார் மேலே போடணும்? இறைவன் மேலே போடணும். நீங்கள் வாழ்க்கையில் படிச்சுடுங்க, இது முக்கியமான கதை. எங்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இது என்னுடையது இல்லைன்னு நீ நினச்சிப்பாரு, உனக்கு கவலையே வராதுன்னு. அந்த இடத்துல அந்த மன்னன் வந்து திருந்திட்டான். திருந்தின உடனே நாட்டை யார்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாரு? அந்த மன்னர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டார். ஒரு நாளும் உனக்கு என்ன எண்ணம் வரக்கூடாது, நான் எனது, அந்த எண்ணம் உனக்கு வரக்கூடாது. எல்லாம் யாருடைய பொருள்? இறைவனுடைய பொருள் அப்படிங்கிற எண்ணத்தில் நீ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். அது போன்ற பக்குவத்தை எல்லாம் இவங்களுக்கு, இந்த தேவர்களுக்கு நாரதர் சொல்லி கொடுக்குறார். தேவர்கள் உற்சாகமாக இருக்கிறாங்கங்க, இந்த அசுரர்கள் உற்சாகமாக இருக்கிறாங்க, தேவர்கள் சோர்ந்துட்டாங்க. அதனால் நாரதர் அவங்களுக்கு உற்சாகத்தை ஊட்டுறார். கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் மாறும். நம்முடைய சைவ சமயத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, இருவினை ஒப்புன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் கஷ்டமான வார்த்தை, எங்களுக்கு எதுக்கு சார் சொல்கிறீங்கன்னு என்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிடுவீங்க. காலம் எவ்வளோ மாறி கிடக்கு, ஆன்லைனில் தட்டினா எல்லாம் வருது. முந்தி தான் மொழி பிரச்சனை, தமிழ்நாடு கேரளாலாம், இனியெல்லாம் நீங்கள் செல்லில் தட்டினா எல்லா பாடமும் வருது. இருவினை ஒப்புன்னு சைவத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தைன்னா, நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் சமமாக ஏற்று, அதுக்கு பழக சொல்லுது சைவ சமயம். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு உனக்கில்லாததோர் இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்தெம்பிரான் இணக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. மாணிக்கவாசகர் சொல்கிறார் திருவாசகத்தில். புரியுதா? எதுக்கு பழகணும்? மகிழ்ச்சி வந்தாலும் ஏற்றுக்கிடணும், துன்பம் வந்தாலும் யார் பேரை சொல்லி ஏற்றுக்கிடணும்? இறைவனுடைய பிரசாதமாக சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பழக சொல்லுகிறது. அந்த பழக்கத்தை இவங்களுக்கு ஊட்டுறார். யார்? நாரதர் தேவர்களுக்கு ஊட்டுகிறார். எல்லா நிலையிலையும் சமமாக இருங்க,
எல்லா விஷயங்களும் நம்ம கருவில் இருக்கும்போதே முடிவு செய்யப்பட்டு விட்டது. பேரு இளவு பிணி மூப்பு சாக்காடு ஆறும் முன்னை கருவுள் பட்டது. சைவ சித்தாந்தம் அருள்நந்தி சிவாச்சாரியார் சித்தியார் 99வது மந்திரத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நமக்கு என்னென்ன சிறப்பு கிடைக்கும், நமக்கு ஆயுள் எவ்வளவு, எத்தனை வயசு வாழ்வோம், என்ன நோய் வரும், எல்லாமே எப்போ எழுதியாச்சு? பேரு இளவு பிணி மூப்பு சாக்காடு இன்பமோடு ஆறும் கருவுள் பட்டது. எப்போவே எழுதியாச்சு, கருவிலேயே எழுதியாச்சு. வர்றதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? யாரை நினச்சிக்கிட்டே சந்திக்கணும்? இறைவனை நினைத்து கொண்டே அதை சந்தித்து கடந்து போகணுமே தவிர அந்த பிரச்சனைகளை கொண்டு என்ன செய்யக்கூடாது? மனதில் உழட்டக்கூடாது என்ற அறிவுரைகளை எல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறார். அதாவது அந்த இந்திரனுடைய மகன் பெயர் சயந்தன். அந்த சயந்தனிடத்தில் சொல்கிறார், இந்திரனுடைய மகனே, சூரன் ஒரு நாள் அழிவான், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த நேரத்தில் தேவ உலகத்தில் இருக்க முடியல, அசுரர்கள் தேவர் உலகத்தை எல்லாம் அடிச்சு விட்டாங்க. அதனால் இந்திரன் தன்னுடைய குடும்பத்தோடு எங்கே வர்றான்? நில உலகத்திற்கு வந்து சீர்காழின்னு ஒரு ஊர் இருக்குதுல நமக்கு சோழ நாட்டில், அந்த ஊருக்கு வர்றான் இந்திரன். இன்றைய கதையில் ஒரு முக்கிய செய்தி இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம வந்துடுவோம்னு நினைக்கிறேன். மணி எத்தனை? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 25 நிமிஷம் இருக்கா? 20 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ள சொல்லிடலாம். இன்றைய கதையில் ஐயப்பன் வரணும். நிறைய பேருக்கு கந்த புராணத்தில் யார் வரலாறு இருக்கிறது தெரியாது. ஐயப்பன் வரலாறு இருக்குதுங்க கந்த புராணத்துக்குள்ள. இன்றைக்கு கதையில் அந்த கதை வரும். சீர்காழிக்கு வந்துடுறாரு இந்திரன். இந்திரன் என்ன முடிவு பண்ணுறான்னா, சொர்க்கம் பேரின்பம் மகிழ்ச்சி இப்படியெல்லாம் இருந்த நாம, பேரின்பம் அல்ல சிற்றின்பம், இப்படிலாம் இருந்த நாம இனி அதையெல்லாம் விட்டுட்டு பேசாமல் யாரை கும்பிடுவோம்? சிவபெருமானை கும்பிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். தேவாரத்தில் ஒரு பாட்டு உண்டு, வாழ்த்தவாயும் இணைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. அதாவது இறைவன் நமக்கு வாய் தந்தது இறைவனை பாடுறதுக்கு. சஷ்டி பாடலாம் அழகாக பாடுறாங்களே, நல்லா சந்தோஷமாக இருக்குது, அதை கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படிலாம் பாடணும், இறைவனை பாடணும். சாமிக்கு முன்னால் போய் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. வாழ்த்தவாயும், மனசு கொடுத்தது யாரை நினைக்க? இறைவனை கவலைப்படுறதுக்கு கிடையாது. வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும், சாமியை வணங்கும் போது தலையை நல்லா குவிச்சு வணங்கணும். இப்படி அதுதான் வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே. நம்ம கையால் சாமிக்கு 5-6 பூ, நம்ம கையால் ஒரு பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம், நம்ம கையால் விளக்கு. நான் வந்து கதை சொல்கிறதோட வாழ்வியலும் உங்களுக்கு சொல்கிறேன். அன்றாட நீங்கள் இந்த சைவ நெறியில் எப்படி நிற்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறேன், கதையை மட்டும் சொல்லாமல். ஏன்னா நீங்கள் அடுத்த சஷ்டிக்குள்ளே உங்களை நீங்களே என்ன செய்யணும்? முழுமையான ஒரு முருக பக்தராக உங்களை வீடும் மாறணும். கோயில் எப்போவும் மாறும், நீங்களும் மாறணும். நமக்கு அப்பர் சுவாமிகள் தேவாரம் ஒன்று இருக்குது, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயம். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லணும், விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும். இதெல்லாம் அடிப்படை. அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் கையில் எடுத்துட்டு நாம் சிவபெருமானை கும்பிடலாங்கிற முடிவுக்கு இந்திரன் வர்றான். சீர்காழியில் போய் சாமி கும்பிடலாம். நம்ம எப்போ சாமியை கும்பிடணும்னு நினைக்கிறோம்? துன்பம் வரும்போது தான் நினைக்கிறோம். இந்திரனுக்கு அது நடந்தது. சீர்காழியில் நந்தவனம் அமைச்சு பூஜை செய்வதற்கு தயாராகிறான். அங்கேயே தேடி வந்துட்டாங்க அசுரர்கள். யாரை பிடிக்கிறதுக்கு? இந்திரனை பிடிக்கிறதுக்கு. மூங்கில் வடிவமாக ஒளிந்து கொள்ளுகிறான் இந்திரன். இந்த நேரத்தில் அசுரர்களுடைய துன்பம் அதிகமானதுனால, அதர்மம் அதிகமானதுனால மழை குறைஞ்சி போச்சு. அந்த சிவனுடைய பூஜைக்காக இவன் வைத்த நந்தவனத்தில் என்ன இல்லை? தண்ணீர். நந்தவனங்கள் தண்ணீர் இல்லாமல் போச்சுது. அப்போ இந்த நந்தவனம் நல்லா வரணும்னா காவிரி ஆறு வரணும். நந்தவனம் சிவபூஜைக்காக ஒரு நந்தவனத்தை வைத்திருந்தான், பூச்செடியெல்லாம் வைத்திருந்தான், அதெல்லாம் காய்ஞ்சி போச்சுது மழை இல்லாமல். இந்த நந்தவனம் தழைக்கணும்னா காவிரி ஆறு வரணும். அப்போ காவிரி ஆறு வரணும்னா யாருடைய கமண்டலத்தில் காவிரி இருக்குது? அப்போ அகத்தியர் வரணும். அதுதான் இதுக்கு பிறகு தான் அகத்தியர் வர்றார். அந்த அகத்தியருடைய கமண்டலத்தில் இருந்தால் காவிரியை கொண்டு வரணும். காவிரி ஆறு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்போ அகத்தியர் மேருமலையில் போய், சிவா நான் வந்து இந்தியா முழுவதும் யாத்திரை போக போகிறேன் அப்படின்னு, சரி போயிட்டு வாங்கன்னு சிவபெருமான் சொல்கிறாரு.
அப்போ நான் போகிற இடத்துலலாம் பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு தீர்த்தம் வேணுங்கிறார். இன்றைக்கு பாடமே 2 விஷயந்தான், பூவும் தண்ணியும் தான். நீங்கள் எதை வேணாலும் மறந்துடுங்க, இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. என்னது? சாமிக்கு பூ வைக்கணும், சாமிக்கு தீர்த்தம் வைக்கணும், மறந்துடாதீங்க. லைஃப்லேயே மறக்கக்கூடாது. சைவத்தில் அங்கமாலைன்னு ஒரு தேவார பதிகம் இருக்குது. அங்கமாலைன்னு ஒரு பதிகம் இருக்குது. நான் நம்முடைய அடியார்கிட்ட கேட்டேன், உஷார்கிட்ட, எல்லாருக்கும் திருவாசகம் வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்டேன். அதில் மலையாளம் மொழி அடிப்படையானவங்க நிறையா இருக்கிறாங்களோ இதில் பாடம் கேட்குறவங்களில், அது சொன்னாங்க, நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது அங்கமாலைன்னு ஒரு தேவாரம் இருக்குது. செல்லில் அடிச்சிங்கன்னா வரும் அங்கமாலைன்னா. டெய்லி அதை நம்ம சொல்லணும். அது என்ன சொல்லுதுமா? தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ. தலை படைத்தது இறைவனை வணங்க, கண்கள் படைத்தது இறைவனை பார்க்க, செவிகால் கேள்வின்களோ, காது படைத்தது நல்ல விஷயங்களை கேட்கறதுக்காக, மூக்கே நீ முரலாய் அப்படின்னா நாசியை படைத்தது இறைவனுடைய வாசனைகளை எல்லாம் தெரிந்து கொள்றதுக்காக, கால்களால் பயனன்கொள் கரை கண்டன் உரைக்கோயில் கோல கோபுர கோகரணஞ்சுழா கால்களால் பயனன்கொள். அப்பர் சொல்கிறார், கால் கொடுத்தது எதுக்குன்னா கோயில் கோயிலாக சுற்றுறதுக்கு. நான் அடிக்கடி கோயில்களில் சொல்லுவேன், ஞானிகள் பிறந்து விடுவோமோ என்று கோயிலை சுற்றுகிறார்கள், நாம் இறந்து விடுவோமோ என்று ஹாஸ்பிட்டலை சுற்றுறோம். செத்துருவோங்கிற பயத்தில் எது சுற்றுறோம்? பிறந்து விடுவோமோ என்ற பயத்தில் கோயில் கோயிலாக ஞானிகள் சுற்றுகிறார்கள். இறந்து விடுவோமோ என்ற பயத்தில் ஹாஸ்பிட்டலாக யார் சுற்றுறா? நாம் சுற்றுறோம். கோயில்களுக்கு நிறையா போகணும். அதையெல்லாம் இந்த இடத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் சரியான இடமாக பயன்படுத்தி கோயில் வழிபாடு பூஜையை நல்ல அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அதில் அகத்தியர் அந்த காவிரியை தன்னுடைய கமண்டலத்தில் வைத்து கொண்டு வருகிறாரு. அவ்வாறு வருகின்ற பொழுது தான் இவர்கள் யாரை சந்திக்கிறாங்க? இந்த வில்லவன் வாதாவி அகத்தியருக்கு, இந்த வில்லவன் வாதாவிக்கு என்ன குணம்? நல்லவர்களை கொல்லுவது. அப்போ அகத்தியரே இதே மாதிரி வேள்வி செய்து, ஊன் வேள்வி செய்து அகத்தியரை சாப்பிட வச்சிடுறாங்க. அகத்தியரை ஊன் வேள்வி உண்ண வச்சுட்டு வழக்கமாக யாரை கூப்பிடுவான்? வாதாவி வா என்று அழைப்பான். யாரு? வில்லவன். அவ்வாறு வாதாவி அழைக்க போகிறதுக்குள்ளே அகத்தியருக்கு புரிஞ்சிட்டு, இவன் ஏதோ பிளானோட இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு. இது அப்படியே அங்கே இருக்குது அந்த நம்முடைய புராணத்தில். அகத்தியர் சொல்கிறாரு, வாதாவி ஜீர்ணோபவ அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னா ஜீரணமாயிரு அப்படிங்கிறார். வாதாவி யார் வயிற்றுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுறான்? அகத்தியருடைய வயிற்றுக்குள்ளேயே முடிந்து போயிடுறான். யார்? வாதாவி என்பவன். பிறகு வில்லவனுக்கும் அகத்தியருக்கும் போர் ஏற்படுகிறது. ஒரு தர்ப்பையை ஆயுதமாக பயன்படுத்தி யார் அழிக்கிறாரு? அந்த வில்லவனையும் அழிக்கிறார். வில்லவன் வாதாவியை யார் அழிக்கிறார்? அகத்தியர் அழித்த கதையெல்லாம் நம்ம அதில் பார்க்குறோம். அகத்தியர் கொங்கு மண்டலத்தை நோக்கி, கொங்கு மண்டலம்னா கோவை பகுதி, இந்த பகுதியை நோக்கி வந்த வரலாறுலாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. விநாயகர் ஒரு அந்தண உருவத்தில் அந்த அகத்தியருடைய கமண்டலத்தில் தான் எது இருக்குது? காவிரி இருக்குது. காகம் விரித்து விட்டதுனால தான் அது காவிரி ஆகிறது. அப்போது அந்த காக வடிவத்தில் விநாயகர் அதன் மேல் அமர்ந்து எதை உருட்டி விட்டுறாரு? காவிரியை உருட்டி விட்ட இடத்துல தான் காவிரி ஆறு புறப்பட்டு வருகிறது. அப்போது அந்த அகத்தியர் அந்த காக வடிவத்தில் இருந்த காக வடிவத்தில் இருந்து என்ன வடிவத்துக்கு மாறிவிடுறாருன்னா ஒரு அந்தண உருவனுடைய வடிவத்துக்கு மாறி வரும்போது அகத்தியர் கோபத்தில் துரத்துறார் அந்த அந்தண சிறுவனை. கோபத்தில் வேகமாக விநாயகர் அந்தண சிறுவன் வேடத்தில் மாறின உடனே பின்னால் தொடர்ந்து தண்டிக்கிறதுக்காக வேகமாக போகிறார். தன்னுடைய கமண்டலத்தில் இருந்த நீரை கொட்டினதுனால. அதற்கு பிறகு தான் வந்திருக்கிறது யாருன்னு தெரியுது. விநாயகர் தான் இப்படி தண்ணீரை கவிழ்த்து விட்டுருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவர் தன்னுடைய தலையிலே என்ன செய்திருக்கிறார்? அந்த அந்தண சிறுவனை கொட்டுவதற்கு எடுத்த கையை தன்னை கொட்டுவதற்கே பயன்படுத்திக்கிட்டு தான் எது தொடங்குகிறது? இந்த விநாயகருக்காக குட்டி கொள்ளுகிற பழக்கம் தொடங்கியது என்றெல்லாம் அந்த வரலாற்றை நம்ம அதில் பார்க்குறோம். அகத்தியர் இவ்வாறு பயணம் செய்து திருக்குற்றாலத்துக்கு வந்துடுறார். குற்றாலத்தில் திருமுற்றம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த திருமுற்றம்ங்கிற ஊரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே இருந்த பெருமாள் பக்தர்கள் இவர் சிவபக்தர்னு சொன்ன உடனே கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்ட்டாங்க. யாரை? அகத்தியரை கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவர் என்ன பண்ணார்னா வைணவர் வேடத்தில் போயிருக்கிறார். யார்?
அகத்தியர் வைணவர் வேடத்தில் போய் அந்த பெருமாள் சிலைக்கு மேலே, அந்த பெருமாளுடைய உருவத்துக்கு மேலே கையை வச்சு குறுகுறு குற்றாலன்னு கையை வச்சு அழுத்திருக்கிறாரு. சிவலிங்கமாக மாறிச்சு. அதுதான் இப்போ இருக்கிற குற்றாலீஸ்வரர் கோயில். எப்படியோ ஒரு பெருமாள் கோயிலை அடிச்சிருக்கிறீங்க, புரியுதா? ஒரு பெருமாள் கோயிலை பக்தியை பயன்படுத்தி சைவர்கள் கவர்ந்துருக்கிறாங்க, அப்படி தானே? யாருடைய உதவியை பயன்படுத்தி? அகத்தியர் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறாரு. திருமுற்றம்ங்கிற ஊர். அந்த ஊருக்கு போகும்போது வைணவர்கள் அவரை கோயிலுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. வைணவ வேடத்திலேயே போய் பெருமாள் தலைக்கு மேலே கையை வச்சு குறு குற்றாலை என்று சொல்கிறாரு. அந்த பெருமாள் சிலை எதா மாறிடுது? அதுதான் குற்றாலீஸ்வரர் கோயில்னு அந்த கதையை இதில் சொல்கிறதே நாம் பார்க்குறோம். இந்திரன் சிவபெருமானை அர்ச்சனை பண்ணுறாரு. காவிரி ஆறு நல்லா ஓடி செடி கொடிகளெல்லாம் தழைச்சி நல்லா சாமிக்கு தேவையான தீர்த்தங்கள் பூக்கள் எல்லாம் கிடைக்குது. அதை வச்சு நல்லா பூஜை பண்ணுறாங்க. அந்த செய்தியும் நாம் இதில் தொடர்ச்சியாக பார்க்குறோம். இந்த இடத்துல இந்திரனுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த தேவலோகத்தை போய் காப்பாற்றணும், திரும்ப இவங்க மீள்றதுக்கான வழியை பார்க்கணும், அசுரர்களை அழிப்பதற்கான வழியை பார்க்கணும், சிவபெருமானை சந்திக்கணும். இதுக்கெல்லாம் யாரை அழைச்சிட்டு போக முடியாது? இந்திராணியை அழைச்சிட்டு போக முடியாது. இதுக்கெல்லாம் யாரை அழைத்து செல்ல முடியாது? இந்திராணியை அழைச்சிட்டு செல்ல முடியாது. கைலாயத்துக்கு போகணும், சிவபெருமானை பார்க்கணும், தேவர்களை ஒருங்கிணைக்கணும், தன்னுடைய மகனை மீட்கணும். அதனால் இப்போ இந்திராணிக்கு ஒரு பாதுகாப்பு தேடுறார். யார்? இந்திரன். இந்திராணிக்கு ஒரு பாதுகாப்பு தேடுகிறார். அவ்வாறு தேடிய கதையை சொல்கிற இடத்துல தான் ஐயப்ப சாமி வர்றார். தேடிய கதை சொல்கிற இடத்துல தான் யார் வர்றா? ஐயப்பனுடைய வரலாறு வருகிறது. அதாவது அந்த ஐயப்பனுடைய வரலாறை சொல்கிற இடத்துல இது கந்தபுராணத்திற்குள் ஐயப்பன் வரலாறு இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சிவபெருமானுக்கும் திருமால் ஐயப்பனுக்கு ஒரு பேர் என்னது? ஹரிஹர சுதன். என்ன அர்த்தம்? ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்த பிள்ளை தான் யார்? ஐயப்பன். நம்முடைய சைவ சமய மரபுப்படி சிவபெருமானுடைய ஒரு சக்தி தான் யார்? ஹரி என்ற திருமால். தேவாரத்தில் ஒரு வரி இருக்குது, ஹரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று திருவையாற்றில் அப்பர் பாடுறார். திருமால் சிவபெருமானுக்கு ஒரு அம்மை, ஒரு தேவின்னு சொல்கிறார். திருமாலை பெண்ணாய் பார்க்கிற பழக்கம் நம்முடைய இந்து தர்மத்தில் இருக்குது. திருப்பதியில் ஒரு நாள் பெருமாள் என்ன வேடத்தில் இருப்பார்? மோகினி வேடத்தில் இருப்பார். புரியுதா? அந்த அடிப்படையில் தான் ஹரிஹர சுதனாக யார் வர்றா? ஐயப்பன் வருகிறார். அதில் அந்த ஐயப்பனுடைய காவல் இவங்களுக்கு கேட்குறாங்க. இந்திராணியை பாதுகாப்பதற்கு ஐயப்பனுடைய காவலை கேட்குறாங்க. ஐயப்பனை நம்முடைய தமிழில் சாஸ்தா, ஐயனார், ஐயப்பன், ஹரிஹரபுத்திரன் இத்தனை பேர்களில் கந்தபுராண உரையில் வாரியார் சொல்கிறார். சாஸ்தா என்ற பெயர், ஐயனார் என்ற பெயர். இந்த ஐயனார் கிராமங்களெல்லாம் ஐயனாருங்கிற பெயரில் இருக்குது. ஐயப்பன் என்ற பெயரில் சொல்கிறார். ஐயப்பன் அருள் செய்வான், உன்னை காப்பாற்றுவான் என்று இந்திராணிக்கு யாருடைய காவலை கேட்குறாங்க? ஐயப்பனுடைய காவலை கேட்கிறார்கள். ஐயப்பனை நோக்கி தவம் செய்கிறாரு இந்திரன். அப்போது ஐயப்பன் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் இந்திராணியை பாதுகாப்பதே பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், நீ கவலைப்படாதங்கிறாரு. நேரடியாக ஐயப்ப சுவாமி இந்திராணிக்கு காவல் காக்கவில்லை. தன் வீரர்களில் வாழ்போரில் வல்லவராக இருந்த மகாகாளர் என்ற ஒருவரை யாருக்கு காவல் நிறுத்துறாரு? இந்திராணிக்கு காவல் நிறுத்துறாரு. நேரடியாக யார் காவல் காக்கல? அவ்வளோ பெரிய சாமி அந்த வேலைக்கு போக முடியும்? ஐயப்பன் எவ்வளோ பெரிய சாமி, அந்த வேலைக்கு போக முடியும்? எவ்வளோ பெரிய சாமி அவர். அவருடைய வீரர்களில் ஒருத்தரை எதுக்கு காவல் போடுறாரு? இந்திராணிக்கு. அவர் பேர் மகாகாளர் என்பவர் பெயர். இந்த மகாகாளருடைய காவலில் இருக்கும்போது தான் சூரபன்மனுடைய தங்கை அசமுகி யாருக்கு துன்பம் கொடுக்குறாங்க? இந்திராணிக்கு துன்பம் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் அப்படியே ராமாயணத்துக்கு போனீங்கன்னா சூர்பனகை, ராமாயணத்துக்கு போனீங்கன்னா சூர்பனகை. இந்திராணியை நான் என்னுடைய சகோதரரிடத்தில் அழைத்து செல்வேன்னு அசமுகி சொல்கிறா. அங்கே போனால் சூர்பனகை என்ன சொல்கிறா? நான் சீதையை எங்கே அழைச்சிட்டு செல்வேன்? என் அண்ணனிடத்தில் அழைத்து செல்வேன்னு அவள் சொல்கிறான்.
இந்த கதை ஒரே இதில் தான் வருது. அப்போது இந்த அசமுகியினால் இவங்களுக்கு துன்பம் வர்ற நேரத்தில், அசமுகி இந்திராணிக்கு துன்பம் வர்ற நேரத்தில் இந்திராணிக்கு வந்து உதவி செய்வதற்காக யார் வர்றா? மகாகாலர் வர்றார். யாருடைய உத்தரவின் பேரில்? ஐயப்பனுடைய உத்தரவின் பேரில் மகாகாலர் வர்றார். இது ஒரு அற்புதமான கதை. இந்த கதைக்குள்ள அந்த தேவயானி தந்தையாக, வள்ளி தெய்வானை தந்தையாக பெருமாளுடைய கண்ணில் இருந்து தானே தோன்றாங்க. பெருமாள் வர்றாரு, முருகன் வர்றாரு, அம்மை வருது, ஐயப்பன் வருது. நம்ம இந்து தர்மத்தில் உள்ள எல்லா சாமியும் இதுக்குள்ளே வந்துடுது. இந்த கந்த புராணத்திற்கு வருவதை நம்ம பார்க்குறோம். அந்த கோணத்தில் இந்த புராணத்தை படிக்கணும். ஆனால் இதை படிக்கிற நேரத்தில் நாம் ஒரு தவறு பண்ணிடக்கூடாது. அந்த சாமி பெருசு, இந்த சாமி சின்னது, வேதம் பெருசு, ஆகமும் சின்னதுங்கிற விளம்பரத்துக்கு என்ன செய்திடக்கூடாது, போயிடக்கூடாது. யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது. நம்ம கடவுள் பெருசுங்கிறது நமக்குள்ளே இருக்கணும். அடுத்தவங்க மனசு என்ன செய்யக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. நம்ம சமயம் பெருசுங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். இன்னொருத்தரை புண்படுத்தக்கூடாது. அதெல்லாம் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சுத்தமான முருக பக்தர். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஆனால் எல்லா பக்தியையும் எது சொல்லுகிறது? இந்த கந்த புராணத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த மகாகாலர் தான் யாருக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு? இந்திராணிக்கு. மகாகாலருக்கும் இந்த அசமுகிக்கும் போர் வரும்போது அசமுகியை அவர் முற்றிலுமாக அழிக்கலை. அவருடைய கையை வெட்டுறார். கையை வெட்டப்பட்ட நிலையிலேயே இவள் போய் தன்னுடைய அண்ணன்மாரிடத்தில் என்ன செய்கிறாள்? முறையிடுகிறாள். இந்த மாதிரி மகாகாலர் என்பவர் எனக்கு துன்பம் செய்துட்டார் என்று முறையிடும் போது தான் அவங்க நேரடியாக வந்து இந்திராணி எங்கே இருக்கிறாங்க, இந்திரன் எங்கே இருக்கிறாங்க தேடி வர்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக வருகிறாங்க. அப்போ இந்திரனை மீட்பதற்காக நாரதர் கையிலைக்கு சென்று, இந்திரனுக்கு நாரதரும் கையிலைக்கு போகிறாரு, இந்திரனும் கையில போய் சிவபெருமானுடைய அருளை பெற்று நாம் சூரபன்மனை வெல்வதற்கான வழிகளை பார்ப்போம்னு மகாகாலருடைய பாதுகாப்பத்தில் இந்திராணி, அசுரர்களால் சிறையில் சயந்தன், கைலாயத்தில் போய் சிவபெருமான்கிட்ட உதவி கேட்கறதுக்கு யார் போகிறா? இந்திரன் போகிறா. பிரம்மதேவரும் போயிருக்கிறார். ஆனால் இவர்கள் நினைத்த நேரத்தில் யாரை சந்திக்க முடியல? சிவபெருமானை சந்திக்க முடியவில்லை. அதற்காக காத்திருக்கிறார் இந்திரன், காத்திருக்கிறாரு. அந்த நேரத்துக்குள்ளே இந்த செய்தியெல்லாம் போகுது. இந்த சண்டை நடந்தது, சூரபன்மன் தீமை செய்தது, இந்த அசமுகி தீமை செய்தது, எல்லா செய்தியும் இந்திரனிடத்துக்கு போகிறது. இந்திராணியுடன் இந்திரன் மேறு சென்றான். அப்போது அந்த சூரபன்மன் அரசிருக்கை படலத்தை அதற்கு பிறகு சொல்கிறார். எல்லோரும் இந்திரன் வந்து கையிலையில் சென்று சிவபெருமான் அருளுக்காக காத்து கிடக்கிறாரு. இந்திராணிக்கு நடந்த துன்பத்தை பிரம்மதேவர் போய் கையிலையில் இருக்கக்கூடிய இந்திரனுக்கு சொல்கிறாரு. இந்த கதையை ஒரு இடத்துல அப்படி நிறுத்திட்டு அடுத்து அசுரருடைய அரசிருக்கை என்ற பகுதியை வந்து அடுத்த பகுதியாக கச்சியப்பர் சொல்கிற பகுதியை நம்ம பார்க்கலாம். அதில் முடிந்த அளவுக்கு பார்க்குறோம். கொஞ்சம் பகுதி தான். நாளைக்குள்ள பகுதியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இது எத்தனை நிமிடம்? 10 நிமிடம் இருக்குதா? மணி தெரியல. நான் என்னுடைய செல்லை எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன். 5 நிமிடம் தான் இருக்குது. அதுக்குள்ளே சொல்லலாம். சூரன் அரசிருக்கை படலம் என்ற பகுதியை சொல்கிறாரு. சூரர்கள் இவ்வாறு தேவர்களுக்கு தீமை செய்துவிட்டு தங்களுடைய அரசாங்கத்தை நிறுவுகிறார்கள். அவர்களுக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்கிறார்கள். சுக்கராச்சாரியார் வாழ்த்து சொல்கிறாரு. எல்லாரும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். தேவர்களுக்கு எதிரான தீமைகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டு தங்களுடைய ஆட்சியை செய்கிறாங்க. சூரபன்மன் தன்னுடைய தங்கைக்கு துன்பம் நடந்ததுனால அதற்கு சாட்சியாக யாரெல்லாம் இருப்பாங்கன்னு யோசித்து எல்லாரையும் அழைச்சி விடுறான். நட்சத்திரங்களை அழைக்கிறான். நீங்கள் பார்த்தீங்களா என்னுடைய தங்கைக்கு துன்பம் நடந்ததை அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் இயற்கையை எல்லாம் கூப்பிடுறான். பஞ்சபூதங்களை கூப்பிடுறான், வாயுக்களை கூப்பிடுறான். அவங்களையெல்லாம் கூப்பிட்டு என்னுடைய தங்கைக்கு துன்பம் நடக்கும்போது இவங்கெல்லாம் தடுக்கலை, இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு எல்லாரையும் பிடித்து சிறை வைக்கிறான். யாரையும் அழைத்து நட்சத்திரங்கள், இந்த இயற்கை, வாயு எல்லாரையும் பிடித்து சிறை வைக்கிறான். அப்போது தேவர்களையும் சிறை வைக்கிறான். அந்த நேரத்தில் பானுகோபன் போருக்கு தயாகிறான். துன்முகி அவனை சீகாழி அழைத்து வந்தாள். துன்முகிங்கிறது யாருன்னா இந்த அசோமுகி கூட இருந்த அவருடைய தோழி. அந்த பானுகோபனை போருக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்குது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்கிறது. அந்த போரில் தான் யார் கைது செய்யப்படுகிறார்? சயந்தன் சிறை பிடிக்கப்படுகிறார். இந்த கந்த புராணத்தில் நம்ம முக்கியமான பகுதி, பெரும் பகுதியை கடந்து வந்துட்டோம். இனி இருக்கிற பகுதி வந்து முற்றிலும் போர் சார்ந்த செய்திகள் வரும். அதில் இந்த அசுரர்கள் அழிகின்ற செய்திகளெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கணும்.
இது நீண்ட நெடிய கதை. அதை நாம் நிறைய நாட்களாக பார்க்க வேண்டிய கதையை இன்னைக்கு பார்த்தது மட்டும் 6 நாட்களுக்கு உரியது. இன்றைக்கு பார்த்த பகுதி மட்டும் எத்தனை நாளைக்கு உரியது? 6 நாட்களுக்கு உரியது. அதில் சாரத்தை மட்டும் சொல்லுவாங்க. நம்ம அந்த சாரத்தை சொல்லாமல் ஐயப்பன் கதையெல்லாம் சொல்லி நான் கேட்டதே கிடையாது. ஆனால் ஐயப்பன் வரலாறு வர்ற பகுதியெல்லாம் நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதுபோல் அவர்கள் அரசு இருந்தது, திருமணம் நடந்தது, மனைவி பேர், பிள்ளை பேர், இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இந்த கதையை கச்சியப்பர் விரிவாக சொல்கிற மாதிரியே நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த கதை மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி என்னதுன்னா, அதாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நாம் எந்த குணங்களை கொண்டு வந்து கொள்ளணும்? நல்ல குணங்களை நமக்குள் உருவாக்கி கொள்ளணும். இந்த புராணம் முடிவரைக்கும் நமக்கு இருக்க வேண்டிய சிந்தனை, நம் உயிரை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யணும், நாம் வணங்குகிற இறைவனை பற்றி ஆராய்ச்சி செய்யணும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய 3 குறைகள் போகிறதுக்கு வழிபாடு செய்யணும். எதெல்லாம்? அறியாமை, வினை, மயக்கம். நீங்கள் சாமிகிட்ட எப்போ வேண்டுனாலும் எதை வேண்டுனா போதும், எனக்கு அறியாமை போகணும், எனக்கு வினைகள் போகணும், எனக்கு எது மேலேயும் பெரிய ஆசைகள் வரக்கூடாது, இறைவன் மேலே ஆசை வந்தால் போதும் என்று வேண்டணும். அந்த முடிவுரையோடு நாம் இன்றைய பாடப்பகுதியை நிறைவு செய்வோம். நாளைய பகுதியை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க, மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நம சிவாய.